இப்போ மக்கள் எல்லாருமே வந்து தனிமை விரும்புகிறாங்க. அதாவது இப்போ பழகுறதெல்லாம் குறைஞ்சி போச்சு. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் வந்து என்னென்னா, மனித மக்களை வந்து ஒவ்வொருத்தரும் தனித்தனியாகவே வாழ ஆரம்பிச்சிச்சு. அதாவது பழகுறதே கிடையாது. இப்போ யாருமே வந்து பேசுகிறது குறைவு, பழகுவது குறைவு, உறவு முறைகள் வந்து எல்லாமே தனிமை விரும்புகிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படிங்கிறனால கதைகள் வந்து இப்போ இல்லை. மக்களுக்கு வந்து சம்பவங்கள் இல்லை, பேசுகிறதுக்கு சம்பவங்களே இல்லை. ஏன்னா இப்போ பழகுறதே இல்லையே. பழகுனா தானே பிரச்சனைகள் வரும். அப்போது சம்பவங்கள் வந்து நடக்கும். அப்போது அதை பற்றி பேசுவாங்க. இப்போ என்ன பேசுகிறதுன்னு யோசிக்கிறாங்க. எதை பற்றி பேசுகிறது? ஒரு உறவு முறையில் வந்து ஒரு கோபங்கள் இல்லை, தாபங்கள் இல்லை, ஏக்கங்கள் இல்லை, கவலைகள் இல்லை, வருத்தங்கள் இல்லை. எல்லாருமே வந்து தனிமையை விரும்புகிறாங்க, உறவு முறையை விரும்புறதில்ல. காரணம் என்னென்னாக்கா, அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த மொபைல் ஃபோன், டிவி அப்புறம் வந்து ரொம்ப நேரம் வந்து தொழில் செய்கிற அந்த நடைமுறை. 8 மணி நேரம், 10 மணி நேரம், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் நீங்கள் தொழில் செய்யலாம். அதுக்கு வந்து நீங்கள் தொழில் செய்யணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து மனசு அமைதியாக இருந்தால் மட்டும்தான் தொழில் செய்ய முடியும். அப்போ நீங்கள் உறவு முறையில் ரொம்ப பழகுனீங்க அப்படின்னா, நீங்கள் உறவினர்களோடு, நண்பர்களோடு நீங்கள் ரொம்ப பழகுறீங்க, பிரச்சனைகளை உருவாக்குறீங்க, உறவுமுறை சார்ந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஏற்படுத்துகிறீங்க. அப்படிங்கும்போது அதை பற்றின யோசனை அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ வந்து உங்களால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது. ஆக இப்போ மொபைல் ஃபோன், எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது. எல்லா வீட்லேயும் தொலைக்காட்சி, கணினி, இந்த மாதிரியான பயன்பாடு மக்களை வந்து ஒவ்வொருத்தரிடந்து தனிமைப்படுத்தி விட்டது. இப்போ பழகிறதே கிடையாது. யாருமே பழகிறதே கிடையாது. பழகினாலும் அப்படி மேலோட்டமாக பழகிட்டு போயிடுறாங்க. ஒரு ஆழமாக ஒரு பிடிப்பு, ஒரு பற்றுதல், ஒரு உறவு முறையில் வந்து ஒரு பற்றுதல், நட்பு, ஒரு நல்ல நட்பு, ஒரு பற்றுதலுடைய விவரமானவரிடம் வந்து ஒரு நல்ல நட்புங்கிறதே இல்லை. ஒரு நல்ல உறவு முறை என்பதே இல்லை. ஒரு குடும்பத்தில் கூட ஒரு தந்தை பாசம், தாய் பாசம் எல்லாமே இல்லை. அதனால் கதைகள் இல்லை. நீங்கள் உறவு முறைகள் வந்து பலமாக இருக்கணும். அப்போ தான் வந்து உறவு முறைகள், நட்பு, காதல் அல்லது தந்தை பாசம், தாய் பாசம், குடும்பம், சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை, சித்தி, நண்பன், தோழி அப்படின்னு சொல்லிட்டு உறவு முறைகள் பலமாக இருக்கணும். பலமாக இருந்தால் தான் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா அன்பு, பாசம், அப்புறம் சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள். அப்போ கதைகள் இருக்கும். உங்களுக்கு பேசுகிறதுக்கு கதைகள் கிடைக்கும். இப்போ கதைகளே இல்லை. எல்லோரும் தனித்தனி ஆகிட்டாங்க. எல்லோரும் வந்து கதைகளை எங்கே தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, வாழ்க்கையில் தேடணும். கதைகளை வந்து தொலைக்காட்சி பெட்டியில் தேடுறாங்க, மொபைல் ஃபோனில் தேடுறாங்க, சோசியல் மீடியாவில் தேடிட்டுருக்காங்க. மக்கள் நிஜ வாழ்க்கையில் இல்லாத கதைகள் அங்கே எங்கே இருக்க போகுது. அதனால தான் கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, அப்போ உள்ள திரைப்படங்கள் வந்து திரைப்படமாக இருக்கட்டும், ஒரு பாடலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நிறைய கதைகள் இருந்தது. அந்த கதைகள் அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், கதைகளே இல்லை. என்னதான் புதுசாக சொல்லிட போகிறாங்க? நமக்கு தெரியாத விஷயத்த, மக்கள் வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயத்த அங்கே திரைப்படத்தில் என்ன சொல்லிட போகிறாங்க? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த கால நிகழ்வுகளை எடுத்து படமாக்குறாங்க. எப்படியாவது கதைகளை தேடுறதுக்காக எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க. கடந்த கால நிகழ்வுகள் அல்லது வந்து எதை எடுத்து காட்டினாலும் மக்கள் நிகழ்கால வாழ்க்கையில் அவங்க சம்பவங்களோட, பிரச்சனைகளோட நெருங்கி இருந்தால் தான் நீங்கள் எந்த காலத்தில் உள்ள பிரச்சனைகளை எடுத்து போட்டாலும் அவங்களுக்கு வந்து அது சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ மக்கள் வாழ்க்கையில் கதைகள் இல்லை, சம்பவங்கள் இல்லை, ஒரு கோபங்கள், ஏக்கங்கள், கோபங்கள், சண்டைகள் எதுவுமே இல்லை. ஒரு சென்டிமெண்ட் எதுவுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே தனித்தனி ஆகிட்டாங்க. எல்லோரும் கையில் மொபைல் ஃபோனில் அவங்க பொழுதுபோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மொபைல் ஃபோனில் பொழுதுபோக்குறதுக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. அது மாதிரி டிவி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, படம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஸ்மார்ட் டிவி, பெரிய டிவி, ஹோம் தேட்டர், இந்த கனவுகளோடு அலைகிறாங்க. உறவுமுறைகள் இப்போ ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடையில் நிறைய இடைவெளி. ஒரு நல்ல உறவுமுறை இல்லைனால ஒரு பிடிப்பு இல்லை, பற்றுதல் இல்லை, சண்டைகள் இல்லை, கோபங்கள் இல்லை, கவலைகள் இல்லை, ஏக்கங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது கதைகளே இல்லை. அதுதான் இதில் உள்ள விஷயம். அப்போ அதனால் மக்கள் ஒருத்தர் பேசுகிறதும் குறைஞ்சி போச்சு. பேசினாலும் அந்த பேச்சில் பெரிய சுவாரஸ்யம்லாம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு பேசுகிறதுக்கு இங்கே வந்து அடிப்படையில் நீங்கள் உறவு முறையில் பலமாக இருக்கணும். அப்போ தான் ஒருத்தர் பேசுவீங்க. இங்கே உறவு முறைகளே வந்து பலமாக இல்லை. உங்கள் நண்பர் எங்கேயோ ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க. அவர்கிட்ட பேசணுன்னாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஏதாவது என்னத்தை பேச போகிறீங்க? ஏதாவது சினிமாவை பற்றி பேசுவீங்க, இல்லை அரசியலை பற்றி பேசுவீங்க. அது கூட வழக்கமாக பெருசாக முக்கியத்துவம் அது கூட நம்முடைய கவனத்தில் இல்லை. நாம் வந்து அரசியலே உத்து பார்த்துக்கிட்டும் இல்லை.
நம்ம சினிமாவே உத்து பார்த்துட்டுலாம் நம்ம கவனம் பல்வேறு திசையில் இருக்குது. அதே நீங்கள் எவ்வளோ நேரம் தான் பேசுவீங்க? அதனால் வந்து இந்த மக்கள் வந்து ஏன் வந்து அதிகமாக பேசணும் அப்படின்னாக்கா, இல்லை பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா, அந்த மாதிரி சோஷியல் மீடியா இதெல்லாம் ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இல்லைன்னா ஒரு சுவாரஸ்யமற்ற வாழ்க்கை. பேசுகிறது தான் வந்து வாழ்க்கை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ காங்கிரீட் கட்டடம் இருக்கலாம், நம்மகிட்ட ஸ்மார்ட் டிவி இருக்கலாம், மொபைல் ஃபோன் இருக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், ஏசி இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. சுவையான உணவுகள்லாம் இருக்கலாம், இதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. பேசுகிறது தான் வாழ்க்கை. பேசுகிறதுக்கு சுவாரஸ்யமான சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். அப்படின்னா என்னென்னா, உறவு முறையில் ஒரு ஆர்வம் இருக்கணும், ஈடுபாடு இருக்கணும், பற்றுதல் இருக்கணும். அதுக்குன்னு நம்ம நேரத்தை ஒதுக்கணும், கட்டாயப்படுத்தணும். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் உறவு முறைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். நீங்கள் வந்து மொபைல் ஃபோன் டிவி எல்லாம் பார்க்கக்கூடாது. இரவு 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் நீங்கள் டிவி, ஃபேஸ்புக், யூடியூப்பு இதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கவும் முடியாது அப்படின்னா அதுக்கு ஒரு கட்டுப்பாடு. அப்படி நீங்கள் டிவி பார்க்கணுன்னா கூட 8 மணிக்கு முன்னாடிலாம் அப்படி தானே இருந்தது. 30 வருஷத்துக்கு முன்னாடி சாயந்தரம் 7 மணிக்கு நியூஸ் தூர்தர்ஷனில் போடுவாங்க. அப்புறம் பாட்டு ரேடியோ பார்த்திங்கன்னா அதுவும் புதன்கிழமை கொஞ்சம் ஒரு பாட்டு போடுவாங்க. இரவு 8 மணிக்கு ஒரு அரை மணி நேரம் பாட்டு போடுவாங்க. அன்றைக்கி கொஞ்சம் அதனால் என்னென்னா, அன்னைக்குள்ள மக்கள் வந்து மனித உறவு முறைகளில் அதிக ஈடுபாட்டோடு இருந்தாங்க. தெரு குழாயடி சண்டை நடக்கும். ஆக அதெல்லாம் தேவைன்னு நான் சொல்லலை. தெருக்குழாயடி சண்டைலாம் நமக்கு தேவை. ஆனால் வந்து ஏதோ இன்றைக்கும் தெருக்குழாயெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சண்டைகள் எதுவும் வர்றதில்ல. நிறைய தண்ணி வருது, அதனால் கூட சண்டை இல்லாமல் போகலாம். சண்டை போடணுன்னு மக்கள் விரும்பலை. ஏன்னா இன்றைக்கி உறவு முறையே இல்லை. உறவு முறையே மக்கள் விரும்பலை. எல்லோரும் தனித்தனியாகவே இருக்காங்க. பேசுகிறதே இல்லை. பேசாமலே ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டுருக்காங்க. ஒரு வார்த்தை 2 வார்த்தை அவ்வளவுதான் பேசுகிறாங்க. அப்போது மக்கள் வந்து சுவாரஸ்யமாக வாழணும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா உறவுமுறை தேவை. உறவுமுறை எல்லாமே இருக்குது. ஆனால் அதற்கான நேரம் கொடுக்கப்படலையே, நேரம் ஒதுக்கப்படவில்லை. அதற்கான நேரத்தை எது பிடிங்கிக்குது அப்படின்னா தொழில் பிடிங்கிக்குது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்கள் எத்தனை மணி நேரம் வேணாலும் தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு நிலை. ஒருத்தர் 18 மணி நேரம், இப்போ 24 மணி நேரம் கூட நீங்கள் தொழில் செய்யலாம், அவங்களை யாரும் கட்டுப்படுத்த போகிறதில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை. ஆக இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதிக்கணும். 6 மணி நேரம் தான் நீங்கள் தொழில் செய்யணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இரவு 8 மணிக்கு தான் நீங்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, சோஷியல் மீடியா, அப்புறம் டிவி இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் ஓப்பன் ஆகும். 2 மணி நேரம் நீங்கள் நியூஸ் பார்க்கலாம். அப்புறம் செய்தித்தாள் அது வந்து எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம் நீங்கள். இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இருந்தால் அப்போது என்னென்னா, அப்போ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது அதிகமாகும். பேசித்தான் ஆகணுங்கிற கட்டாயம் வந்துடும். அப்போ சுவாரஸ்யமான பிரச்சனைகள் உருவாகும். மக்கள் வாழ்க்கைக்கு இடையில் பிரச்சனைகள் உருவாகும். பேசித்தான் ஆகணும். அந்த உறவு முறையில் ஒரு பிடிப்பு வரும், நட்பு உருவாகும், காதல் உருவாகும். பேசித்தான் ஆகணும் அப்படிங்கிற இது வரும். பிரச்சனைகள் உருவாகும். குடும்பத்துக்குள்ளே அப்பா அம்மா பிள்ளைகளுக்குள்ளே பிரச்சனைகள் உருவாகும். அந்த பிரச்சனைகள் நமக்கு தேவை. அப்போ தான் நம்ம பேசுவோம். இங்கே பிரச்சனைகளே இல்லை. அதனால் நம்ம வந்து ஒரு குடும்பத்திலே கூட யாருக்குள்ளே பேசிக்க மாட்டேங்கிறாங்க. பேசினாலே எங்களுக்கு சண்டை தான் வருது. டைரெக்டாக சண்டை. பேசுகிறதே விரும்பாதனால பேசும்போது அங்கே வந்து அன்பு சென்டிமெண்ட் எதுவுமே இல்லையா, டைரெக்டாக சண்டை வருது. அதை மக்கள் விரும்புறதில்லை. அதுக்காக பேசுவதே தவிர்த்து விடுவோம். ஆனால் என்ன ஆனால் நெருக்கமாக வாழ விருப்பப்படுறாங்க. நெருக்கமானா ஒரே குடும்பமாக அருகருகே வாழ விருப்பப்படுறாங்களே ஒழிய பேசுகிறதுக்கு விருப்பப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு குடும்பமாக அருகருகே வாழ ஏன் விருப்பப்படுறாங்க அப்படின்னா, அதில் கூட இப்போ வந்து ஒரு குடும்பம் அப்படிங்கிறது பெண்கள் வந்து சமைச்சு போடுறாங்க. அதனால் அந்த ஒரு குடும்பமாக இருக்கிறதுல நிறைய பேருக்கு சௌகரியமாக இருக்குதோ என்னவோ தெரில. அவங்கவுங்க சாப்பாட்டை அவங்கவுங்களே சமைச்சாங்கன்னா அது கூட இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. அந்த மாதிரி இருந்தாலும் முதல்ல வந்து நமக்கு என்ன தேவைன்னா பேசுவதற்கான உறவு முறையில் ஈடுபடுவதற்காக இங்கு நாம் நிர்பந்திக்கப்படணும், கட்டாயப்படுத்தப்படணும். அதற்காக நேரம் ஒதுக்கப்பட வேண்டும். அது நமது உரிமை. இங்கே எல்லாமே பிடிங்குது. நம்முடைய நேரத்தை வந்து சோஷியல் மீடியாஸ் பிடிங்கிக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா தொழில் பிடிங்கிக்குது. வலுக்கட்டாயம் நம்ம கடைசியில் வந்து நமக்கான அந்த உறவு முறைக்கான நாம் பேசுவதற்கான அந்த நேரம் இல்லாமல் நாம் வந்து தனித்தனியாக எல்லாரும் பக்கத்தில் இருக்காங்க, ஆனால் தனித்தனியாக அனாதைகளாக நிற்கிறோம். நம்மிடம் பேசுவதற்கு கதைகளே இல்லை. நம்மிடம் பேசுவதற்கு பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைகளே உருவாக மாட்டேங்குது. பிரச்சனைகள்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நமது வாய் வந்து வாய் எதற்காக இருக்கிறது? சாப்பாடுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. பேசுகிறதுனா என்னென்னே இந்த மாதிரி. அதனால் கூட இந்த பசங்கள்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க பார்த்தீங்களா? இதில் பாருங்கள், இப்போ ஏன் மாணவர்களுடைய கல்வித்திறன் வந்து குறைஞ்சி போகுதுன்னா,
அவங்க பேசுகிறதே குறைஞ்சி போச்சு. ஏன் அன்னைக்கு காலகட்டத்தில் இவ்வளோ வசதி இல்லை, புத்தகங்களோட கம்மியாக இருந்தது, எல்லோரும் நல்லா படித்தாங்க, நல்லா எழுதுவாங்க. இன்றைக்கி உள்ள பசங்களை பார்த்திங்கன்னா ஒரு எழுதுகிற திறன் சரியாக இல்லை, ஒரு பசங்களோட படிப்பு திறன் குறைவாக இருக்குது. ஏன்னா முன்னேறிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அவங்க ஏன் எழுத படிக்க கூட தெரில நிறைய பசங்களுக்கு. பார்த்து அப்படி எழுதுகிறாங்களே தவிர சொல்கிறத எழுத கூட தெரிய மாட்டேங்குது. இதுக்கு காரணம் என்னென்னா பேசுகிறது குறைவு, பிரச்சனைகள் குறைவு. ஒரு உறவுமுறை என்பது இங்கே எல்லாமே தனித்தனியாக இருக்கிறதுனால பேசுகிறதே இங்கே இல்லை, பிரச்சனைகளே இல்லை, உறவுமுறையே இல்லை. பேசினா தானே உறவுமுறை, பிரச்சனைகள், கோபங்கள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருந்தால் தானே அவனுக்கு வந்து எதையாவது தேடுவாங்க, எதையாவது அந்த மூளைக்கு ஒரு பயிற்சி கிடைக்கும். அப்போ தான் எழுத்து திறன், படிப்பு திறன் எல்லாம் அதிகமாகும். இதெல்லாம் வந்து படிப்பு திறனையும் பாதிக்குது பாருங்கள், மாணாக்கருடைய படிப்பு திறனையும் பாதிக்குது. இங்கே பேசுகிறது குறைஞ்சி போதில்லை. அதுக்கு இன்னொரு காரணம், இந்த தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் தொழில் இல்லை, தாய்மொழியில் வாழ்க்கை இல்லை. அப்படின்னா எல்லா முன்னேற்றமும் தான் அமெரிக்காவில் தான் இருக்குது, ஃப்ரான்ஸில் கூட தான் இருக்குது. அவங்கெல்லாம் பேசலையா அப்படின்னு கேட்கலாம். எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்னென்னா, இயந்திர அறிவியல் உலகமாக இருந்தாலும் அங்கேயும் பயங்கர முன்னேற்றம் அடைந்திருந்தாலும் நம்மளை விட பல மடங்கு முன்னேற்றம் ஒரு அமெரிக்காவிலையும் ஃப்ரான்ஸ்லேயும் இருந்தால் கூட, ஆனால் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா தாய்மொழியில் அவங்கக்கிட்ட கல்வி இருக்குது, தாய்மொழியில் தொழில் செய்கிறாங்க, தாய்மொழியில் வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆனால் நாம் ஜப்பானில் போனீங்கன்னா நீங்கள் ஜாப்பனீஸ் தான் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இங்கே வந்து எல்லோரும் தனிமைப்படுத்தப்பட்டோம். சோசியல் மீடியா, டிவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம தனிமைப்படுத்தப்பட்டாச்சா. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா இப்போ தாய்மொழியிலையும் நம்ம பேச முடியல. தாய்மொழியில் கல்வி இல்லை, தாய்மொழியில் தொழில் செய்கிறதில்ல, தாய்மொழியில் வாழ்வதில்லை. இது இன்னும் மிகப்பெரிய பிரச்சனை. இதனால் என்னென்னா, அந்த பேசுகிறதுங்கிறது இன்னும் குறைஞ்சி போகுது. பேசுகிறது எல்லாமே நம்ம பேசுகிறதுங்கிறது நம்ம ஆங்கிலத்தில் பேசினா தான் அது மரியாதை. அப்படிங்கும்போது அதுக்கு பேசாமலே இருக்கலாம் போலுக்கு. தாய்மொழியிலையும் நீ பேசுகிறத, ஆங்கிலம் தெரிலன்னா நீ சும்மாவாது இரு. தாய்மொழியில் பேசுகிறது கேவலம், ஆங்கிலம் பேசுகிறது உயர்வு. உனக்கு ஆங்கிலம் தெரியலையா, ஆங்கிலம் தெரிகிற வரைக்கும் நீ வாயை மூடிக்கிட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆக இந்த அளவுக்கு உறவு முறையில் இந்த மாதிரி பேசுகிறது குறைகிறதுனால மாணவர்களுடைய கல்வி கற்கிற திறன் வந்து குறையுது. அதெல்லாம் நல்லா பார்த்துங்க. என்ன சொல்ல வரேன்ற மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதாவது தற்போது நண்பர்கள் இல்லையே, எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே, அல்லது வந்து தோழிகள் இல்லையே அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்போ இல்லை. ஆனால் நண்பர்களும் இல்லை, நிறைய பேத்துக்கு நண்பர்களும் இல்லை, தோழிகளும் இல்லை. அது தனிப்பட்ட விஷயங்களை நம்ம வந்து பகிர்ந்துக்கிறதுக்கு, நம்பிக்கையோடு பகிர்ந்து கொள்வதற்கு உறவு முறைகளே இல்லை. அப்படி ஒரு நடைமுறையே மறந்துட்டாங்க. நண்பர்கள் இல்லை, உறவினர்கள் இல்லை அப்படிங்கிற ஏக்கம், கவலை, அந்த தாழ்வு மனப்பான்மை அதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நண்பர்களை தேடி போவாங்க. நமக்கு ஒரு நண்பர்கள் வேணும், தோழி வேணும். ஏன்னா அந்த தாழ்வு மனப்பான்மையை தாங்க முடியாது, அந்த ஏக்கத்தை தாங்க முடியாது, அந்த கவலையை தாங்க முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, நண்பர்களை தேடி போவாங்க, உறவு முறையை தேடி போவாங்க, தோழி அதெல்லாம் தேடி போவாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அந்த கவலையே இல்லை. அப்படி ஒரு நடைமுறையே இப்போ வந்து நீங்கிடுச்சு. எல்லோரும் தனித்தனியாக எல்லோரும் பேசுகிறாங்கன்னு கொஞ்சம் மேலோட்டமாக பேசுகிறாங்க. மற்றபடி எல்லோரும் அவங்க வந்து வேலை செய்கிற நேரம் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்கிறாங்க. மீதி உள்ள நேரமே கொஞ்சம் நேரமாக தான் இருக்கா, அதுலேயும் வந்து மொபைல் ஃபோன் அதனால் மொபைல் ஃபோன் அப்படி டிவி அப்படின்னு அவங்க பொழுதெல்லாம் போயிடுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற இது வந்து எல்லாருக்குமே இல்லாமல் போச்சு. பகிர்ந்துக்கிறதுக்கான உறவுமுறை தேவை அப்படிங்கிறத உணராமலே போகிறாங்க. ஒவ்வொரு நாளும் அல்லது இன்றைக்கி பேசணும்னு நினச்சிருப்பாங்க, சரி நாளைக்காக நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லலான்னு நினச்சிருப்பாங்க. அதனால் சொல்கிறதுக்கு நேரம் கிடைக்கிறதில்ல. இன்னொன்று பிரச்சனையே ஏற்படுவதில்லை. எல்லாருமே தனித்தனியாகிட்டாங்கள்ல, அவங்களுக்கு வந்து ஒரு பேசுகிறதில்ல, உறவுமுறை இல்லை. அப்போ பிரச்சனைகளும் ஏற்படுறதும் இல்லை. பிரச்சனைகள் ஏற்பட்டால் தானே அதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு உறவுமுறை தேவைப்படும். நமக்கு நண்பர்கள் இல்லையே, நம்முடைய பிரச்சனைகளை பேசுகிறதுக்கு நமக்கு ஒரு நம்பிக்கையான நண்பர் இல்லையே, தோழி இல்லையே, அல்லது வந்து ஒரு பெரியவங்க யாராவது இல்லையே அப்படிங்கிற கவலை எப்போ வரும்? நாங்கள் பிரச்சனைகள் நிறைய இருந்தால் தானே வரும். உங்களுக்கு தான் பிரச்சனையே இல்லையே, எல்லாருமே தனித்தனியாக இருக்காங்க. எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் அப்படி இப்படின்னு வேலை செய்ய போகிற நேரம் போக, காலையில் வேலைக்கு போனாங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறம் இவங்க பிரச்சனைகளை வந்து வெளிப்படையாக பேசுகிறதுக்கு இவங்களுக்கு நேரமே கிடையாது. மிச்சமுள்ள நேரத்தையும் வந்து மொபைல் ஃபோன், டிவி இதெல்லாம் பார்த்துக்குது.
இதுக்கடையில் எல்லாருமே இப்படி தனித்தனியாக ஆகிடும். வேலை செய்கிற இடத்துலையும் எல்லோரும் தனித்தனியாக தான் இருக்காங்க, அங்கேயும் உறவு முறை கிடையாது. அதை விட்டு வெளியில் வந்தாலும் உறவு முறை இல்லை. இப்போ பிரச்சனைகளே இல்லை. அப்போ பேசுவதற்கு, பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு உறவுமுறை இல்லைங்கிற அந்த தாழ்வு மனப்பான்மை இல்லை, ஏக்கம் இல்லை, கவலை இல்லை. ஆக இப்படியா அப்படி ஒரு நடைமுறையே இங்கே இல்லாமல் போச்சு. அந்த நடைமுறைக்கு, அதாவது உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற நடைமுறையே இல்லை. அந்த நடைமுறை ஏற்படுவதற்கு இங்கே காரணங்களே இல்லை, பிரச்சனைகளே இல்லை, கதைகளும் இல்லை, சம்பவங்களும் இல்லை, அனுபவங்களே இல்லை. அனுபவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். தினம் தினம் அனுபவங்கள் எதுவுமே இல்லாமல் வாழ்க்கையை கடந்து போய்கிட்டே இருக்குது. மேலும் என்னென்னா, இந்த வாழ்க்கை இருக்குல்ல, இது நாள் வரை நம்ம கடந்த காலம் 30 வருஷத்துக்கு முன்னாடி நல்லா பேசணும், எல்லோரும் தான் பேசினாங்க. அப்போ டிவி இல்லை, டெலிஃபோனு, மொபைல் ஃபோனு இல்லை தான், புத்தகங்கள் கூட ஒரு காலகட்டங்களில் இல்லாமல் இருந்தால் அப்போ மக்கள் பேசினாங்க. ஏன்னா என்னத்தை பேசினாங்க? அடிமைத்தன கதைகள், எல்லாமே அடிமைத்தனம். ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவளை குறை சொல்கிறது, அவள் பாரு எப்படி என்ன பண்ணுறா பாரு, மினிக்கிட்டு போகிறா, அது பண்ணுறா. ஒரு பொம்பளைன்னா குனிஞ்சு தலை நிமிராமல் நடக்கணும், ஆம்பளைன்னா இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு இதைத்தான் அவங்க இதைத்தான் அவங்களுடைய பிரச்சனைகளாகவே இருந்தது. அப்போ இந்த பிரச்சனைகளில் ஒரு அடிமைத்தனம் இருக்கும், சுதந்திரம் இல்லை. அப்புறம் வன்முறைகள். இந்த கடந்த கால கதைகளில் பார்த்திங்கன்னா, மக்களுடைய வாழ்க்கையில் உள்ள கதைகள் பார்த்திங்கன்னா, சம்பவங்கள் பார்த்திங்கன்னா, அனுபவங்கள் பார்த்திங்கன்னா, வன்முறை அடிப்படையாக கொண்டு சாதி ரீதியாக, மத ரீதியான சம்பவங்கள் இடையில தான் வந்தது. ஆரம்ப காலகட்டங்களில் சாதி ரீதியான சம்பவங்கள் தான் அதிகரித்து இருந்தது. சாதி ரீதியான சம்பவங்கள், அப்புறம் அந்த சம்பவங்கள், அந்த ஜாதிக்காரங்க இந்த ஜாதிக்காரங்க அடித்தாங்க, தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்களை பிற்படுத்தப்பட்ட ஜாதியோ இல்லை உயர்த்தப்பட்ட ஜாதியோ அடித்தாங்க, கும்பலாக போய் அடித்தோம், இதெல்லாம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆக இந்த கதைகளில் பேசுகிறாங்கல்ல, இது கடந்த காலங்களில் நீங்கள் பேசின கதைகள் எல்லாமே அடிமைத்தனம், வன்முறை, அடக்குமுறை, இதெல்லாம் தான் இருந்தது. ஒரு சுதந்திரம் இல்லை, ஒரு உண்மையான அன்பு இல்லை, அதில் உண்மையான பெருமை இல்லை. அதை நம்ம பேசுகிறதுக்கு பெருமைப்பட வேண்டிய காரணங்களே அதில் இல்லை. அதனால் இதெல்லாம் பேசுகிறத விட சும்மாவே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு தான் மக்கள் மொபைல் ஃபோன் வந்தோடனே அப்பாடா விடுதலை கிடச்சிதியா, இந்த மாதிரி சம்பவங்களை பேசாமல் இருந்துட்டு அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்குது. இப்போது வன்முறை சம்பவங்கள், அடிமைத்தனமான சம்பவங்கள், அடக்குமுறையான சம்பவங்கள், சாதி ரீதியாகவோ அல்லது ஒரு பெண்களை அடிமைப்படுத்துறதை அடிப்படையாக கொண்டோ இங்கே ஏன் சம்பவங்கள் நடக்குதுன்னா அதை பற்றி பேசுகிறாங்கல்ல, பேசுகிறது தான் அவங்களுக்கு ஊக்கம். ஒரு செயல்கள் நடப்பதற்கு எது ஊக்கம்னா நம்ம அதை பற்றி பேசுகிறோம் பாருங்கள், அதுதான் ஊக்கம். ஒரு இப்போ சாதி பற்றி நிறைய பெருமையாக அவங்க நாங்கள் அந்த ஜாதிகாரங்களை அடித்தோம், இந்த ஜாதிகாரங்களை அடித்தோம், இதை பேசிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் மக்களுக்கு ஊக்கம். இதுதான் பெருமை, நம்ம சாதி பெருமை, இதை காப்பாற்றணும், திரும்ப திரும்ப நம்ம ஒடுக்கப்பட்ட சாதியினரை அடிக்கணும், அல்லது ஒரு பகுதியில் குறைவாக இருக்கிறவங்க மீது ஆதிக்கம் செலுத்தணும், அடிக்கணும், அடக்கணும். அப்போ தான் இதை பற்றி மக்கள் பேசுவாங்க, நமக்கு ஊக்கமாக இருக்கும், வாழ்வதற்கு ஊக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்பவங்கள் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ மக்கள் என்னென்னா டிவி வந்துருச்சு, மொபைல் ஃபோன் வந்துருச்சு, எல்லோரும் மக்கள் தனித்தனி ஆகிட்டாங்களா, பேசுகிறது நின்று போச்சு. இப்போ எந்த சாதி சண்டையும் பற்றி பேசுகிறவே மாட்டேங்கிறாங்க. ஜாதி ரீதியாக மோதல்கள் நடந்துன்னா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லோரும் மொபைல் ஃபோனில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது டிவியில் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க, அல்லது பொழப்ப பார்க்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சம்பவங்களே யாரும் பேசுகிறதில்ல. ஒரு பெண்களை அடிமைப்படுத்துறதையோ அதையோ நான் இன்றைக்கி என் பொண்டாட்டி எப்படி தூக்கி போட்டு அடிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு நீ பேசினா அதை பெருமையாக 4 பேர்கிட்ட போய் கேட்குறவங்க போய் பேசுகிறதுக்கு இங்கே வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லோரும் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. பேசுகிறத நிறுத்தினால இவங்க இந்த மாதிரி அடக்குமுறை சம்பவங்கள், வன்முறை சம்பவங்கள் எதை பற்றியுமே மக்கள் இப்போ பேசுகிறதே இல்லை. அதனால் அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கான ஊக்கங்கிறது அந்த சம்பவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அந்த சம்பவங்களை செய்கிறாங்க பார்த்தீங்களா, வன்முறையாளர்கள், அடக்குமுறையாளர்கள், அவங்களுக்கு ஒரு ஊக்கமே இல்லாமல் போச்சு. இப்போ ஒரு போர் நடந்தால் கூட அதை கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போர் நடந்ததுன்னா அப்படி ஒரு போர் நடக்குதான்னு கூட தெரிய மாட்டேங்குது நிறைய பேத்துக்கு. அந்த அளவுக்கு அவங்க வேறு ஃபேஸ்புக்லேயோ அல்லது வேறு சோஷியல் மீடியாவில் வேறு பகுதிகளில் அவங்க கவனம் திசை திரும்பி இருக்குது. ஒன்று அவங்கவுங்க வேலையில் கவனம் திரும்புது, வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. 8-10 மணி நேரம் தினமும் 8-10 மணி நேரம் வேலையில் கவனமாக இருக்காங்க. அதனால் உக்ரைன் கடையில் ரஷ்யா கடையில் போர் நடக்குதா அப்படிங்கிற விஷயம் கூட நிறைய பேத்துக்கு தெரியாது. அப்போ அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த போருக்கே முக்கியத்துவம் இல்லாமல் போகுது. ஏன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அணு ஆயுதங்களெல்லாம் ஏந்தி சண்டை போட்டு செத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டை போடுறவங்களுக்கே உணர்வு வருது.
அல்லது மகிழ்ச்சியாக எப்படி வாழ்கிறது அப்படிங்கிறதுல வந்து மக்கள் எப்படி அமைதியாக வாழ்கிறது, எப்படி வன்முறை இல்லாமல் அமைதியாக வாழ்கிறது அப்படிங்கிற ஒரு தேடலோடு இருக்காங்க. இதுதான் அவங்கள இன்னும் வெறுப்பேற்றுது. போர், நான் தான் பெரியவன் சொல்லிட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, செத்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது இங்கே ஒரு பெரும்பான்மையான மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி மகிழ்ச்சியாக வாழ்கிறது, எப்படி வாழ்க்கையை அனுபவிக்கிறது, எப்படி என்ஜாய் பண்ணுறது, எப்படி வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுறது, எப்படி வந்து ஜாலியாக இருக்கிறது, எப்படி அமைதியாக இருக்கிறது, எப்படி அன்பு செலுத்துறது, எப்படி காதல், இந்த மாதிரி சம்பவங்களை வந்து அவங்க ஏதோ ஒரு மொபைல் ஃபோனில் பார்க்கலாம், டிவியில் கொண்டாடுறாங்க, மொபைல் ஃபோன் வழியாக சோசியல் மீடியா வழியாக கொண்டாடுறாங்க. இந்த மாதிரி மக்களுடைய கவனம் வந்து வெவ்வேறு திசையில் இருக்குது. இப்போ சண்டை போடுறவங்க, போரிடுற அந்த ரஷ்யாவுக்கோ உக்ரைனுக்கோ என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த போர்னு வந்துட்டால் நம்மளை தான் உலகம் பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அப்படி பேசலை. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அவங்களும் வந்து ஏதோ சோசியல் மீடியாவோ அல்லது டிவி நியூஸ் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்வாங்க. அதாவது போருக்குன்னு சில ஒரு டெய்லி ஒரு 5 நிமிஷம் நியூஸில் அவங்க வருவாங்க, வந்து போவாங்க. அவ்வளோதான் அவங்களுடைய நடவடிக்கைக்கு இந்த உலகம் கொடுக்குற மதிப்பு, அவ்வளோதான். ஆக நீங்கள் வந்து போரிடாதீங்கன்னு சொல்கிறத விட அதை நீங்கள் கண்டுக்காமலே போகிறது தான் உண்மையான சீர்திருத்தமாக இருக்குங்க. போருக்கு எதிரான போராட்டம் என்பது என்னென்னாக்கா, போரிடுகிறவர்களை கண்டுக்காதீங்க, அவங்களுக்கு மதிப்பே கொடுக்காதீங்க, அவங்ககிட்ட போய் பேசாதீங்க. அவங்களுக்கு வந்து பேசியாச்சு, அதற்கான காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. அறிவுரை போரிடுவது தவறு என்று இந்த காலத்தில் கூடவா உனக்கு தெரியல? இந்த காலத்தில் கூடவா? எல்லாம் அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. போரிடுவது தவறுன்னு பாடம் எடுத்த காலகட்டம்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ மக்கள் வேற ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்க. எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது, எப்படி அமைதியாக வாழ்வது, எப்படி ஆரோக்கியமாக வாழ்வது. உடம்புல உள்ள நோய்களெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இதை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, உடம்புல இந்த சத்து தேவை, அந்த சத்து தேவைன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, கொல்றேன் குத்துறேன்னு சொல்லிட்டு போரிடுறேன், துப்பாக்கி தூக்கிட்டு அணு ஆயுதங்களை தூக்கிட்டு சண்டைக்கு போயிட்டுருக்காங்க. உடம்பை வந்து கொன்னுக்கிட்டு இருக்காங்க. ஆக மக்கள் ஒரு திசையில் அமைதியை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நோக்கியும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே ஒரு பக்கம் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, போரிடுறது, சாவுறது, கொல்லுறது, குத்துறதுன்னு சொல்லிட்டு சுடுறது, குண்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் பண்ணுவோம். அதுக்கு வரவேற்பு இல்லை. அப்படி போகும்போது அந்த மாதிரி போர் நடவடிக்கைகளுக்கு, வன்முறை நடைமுறைகளுக்கு வரவேற்பு இல்லாமல் போயிடுது. அப்படிங்கும்போது அதனாலே அவங்க வந்து அதை வந்து அந்த விஷயத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அதை பற்றி பேசணும், அதுதான் அவங்களுக்கு ஊக்கம். அதை பற்றி பேசவே இல்லைன்னா அதுதான் உண்மையிலே வந்து எந்த நடைமுறை, அடக்குமுறையாக இருக்கட்டும், வன்முறையாக இருக்கட்டும், ஒரு போராக இருக்கட்டும், அல்லது அந்த மாதிரி சம்பவங்களை நம்ம வந்து பெருமையாக கண்டுக்கவே கூடாது. நம்முடைய கவனத்தை வேறு திசையில் திருப்பிடணும். நம்முடைய கவனத்தை அமைதியின் வழியிலும் ஆரோக்கியத்தின் வழியிலும் மகிழ்ச்சியாக எப்படி வாழ்வது என்கிற அந்த வழியிலும் அப்படி நம்ம திருப்பிட்டாலே போதும். அதற்கு எதிரான அத்தனை நடைமுறைகளும் தோற்றுவிடும். ஆரோக்கியத்திற்கு எதிரான, அமைதிக்கு எதிரான, மகிழ்ச்சிக்கு எதிரான, பாதுகாப்பிற்கு எதிரான அத்தனை நடைமுறைகளும் தோற்றுவிடும். நம்ம வந்து எங்கே கவனம் செலுத்தணும், நமது இலக்கு என்ன தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆரோக்கியமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் அமைதியாக இருக்க முடியும், ஆரோக்கியமாக இருந்தால் தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். அப்போது இதுதான் வந்து நமது இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நம்ம முழுக்க கவனம் செலுத்தினாலே போதும். இந்த அடக்குமுறை, வன்முறை, போர், நோய்களுக்கான இங்கே செயல்கள் அத்தனையும் வந்து வலுவிழந்து தோற்று போய்விடும். அப்போ கடந்த கால கதைகள்லாம் எதை அடிப்படையாக இருந்ததுன்னா, அழிவு சார்ந்த கதைகளாக இருந்திருக்கு, அழிவை ஏற்படுத்துகிற கதைகள். அதனால தான் மக்கள் வந்து அதுலேருந்து எதாவது விடுபடுறதுக்கு வழி கிடைக்காதாங்கும் போது தான் இந்த தொலைக்காட்சி பெட்டிலாம் வந்தது, டிவி வந்தது, மொபைல் ஃபோன் வந்தது, புத்தகங்கள் வந்தது. கவனத்தை திசை திருப்பிட்டாங்க, பேசுகிறத நிறுத்திட்டாங்க. ஒரு மொபைல் ஃபோனோ டிவிலையோ பார்க்க மக்கள் ஒருவருக்கொருவர் பேசுகிறத நிறுத்திட்டாங்க. அதன் மூலம் தான் இந்த வன்முறைகள், அடக்குமுறைகள்லாம் மதிப்பிழந்து போச்சுது. ஏன்னா அதை பற்றி யாரும் பேசுகிறதே இல்லை. அதனால் அந்த செயல்களுக்கு மதிப்பில்லாமல் போச்சுது. கடந்த காலங்கள் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அழிவு சார்ந்த கதைகளை தான் மக்கள் பேசிகிட்டு இருந்தாங்க. மக்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே எப்படி இருந்ததுன்னா அழிவை ஏற்படுத்துகிற சம்பவங்களாக இருந்தது. அதனால் அழிவை ஏற்படுத்துகிற சம்பவங்களை பற்றி பெருமையாக பேசுகிறது கடந்த கால மக்களுடைய வாழ்க்கையாக இருந்தது. இன்றைக்கி வந்து அதை பற்றி பேசுகிறத நிறுத்தினாங்க. முதல்ல அழிவு சார்ந்த கதைகளை, அழிவை ஏற்படுத்துகிற சம்பவங்களை பெருமையாக பேசுகிற அந்த நடைமுறையை ஏன் நிறுத்தினாங்க அப்படின்னா, நிறுத்த வச்சது இந்த டிவி அல்லது புத்தகம் எல்லாம். பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க, பசங்களோட கவனம் எல்லாம் புத்தகத்தின் மீது திரும்பியது. அப்புறம் வந்து புத்தகங்கள், டிவி, மொபைல் ஃபோன், கணினி, இப்படி வந்து அப்புறம் வேலைகள் வந்து வெவ்வேறு வேலைகள். நான் டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
இப்படி ஒவ்வொரு லட்சியங்கள் மீது கவனம் திரும்பும்போது அழிவு சார்ந்த சம்பவங்கள், அழிவை ஏற்படுத்துகிற அந்த சம்பவங்களை பெருமையாக பேசுகிறாங்கள, அந்த மாதிரி பெருமையாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. பேசுகிறது நிறுத்திட்டாங்க. அப்போ அந்த அழிவை ஏற்படுத்துகிற அந்த சம்பவங்களை உருவாக்குகிறவர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு மதிப்பு இல்லாமல் போச்சு. அப்படி தான் இங்கே வந்து அமைதி திரும்பியது. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, மக்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறதே இல்லை, ஒரு அமைதி ஏற்பட்டுருச்சு. இப்போ சண்டைகள் இல்லை, சச்சரவு இல்லை. இப்போ வந்து கடந்த காலங்களில் நிறைய கதைகள் இருந்தது, ஆனால் அது எல்லாமே என்னென்னா நிறைய சம்பவங்கள் நடந்தது, கதைகள் நடந்தது, அது எல்லாமே அழிவை ஏற்படுத்துகிற கதைகளாக இருந்தது, அழிவு சார்ந்த கதைகளாக இருந்தது, வன்முறை சார்ந்த கதைகளாக இருந்தது கடந்த காலங்களில். அது ரொம்ப கடினமான கதைகள். அதெல்லாம் ஒருத்தர் பேசுவார் பெருமையாக, நான் தான் வந்து 2ஆம் உலகப் போரில் ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு போனேன், போயிட்டு அங்கேருந்து ஜப்பான் மேலே வந்து நிறைய குண்டுகளை போட்டேன், நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. இது வந்து ஒரு சம்பவத்தை அவர் பேசுகிறாரு, அதில் எவ்வளோ அழிவு இருக்குது பாருங்கள். அதை இப்படி இந்த மாதிரி தான் கடந்த காலத்தில் நான் அந்த ஜாதிக்காரனை போட்டு அடித்தேன், ஓட விரட்டினேன், அருவாள் எடுத்து விரட்டிட்டு போய் வெட்டுன்னு வெட்டினேன், இந்த மாதிரியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கடந்த கால சம்பவங்களில் அவ்வளோ வன்முறை இருந்தது. அப்போ அது ஒருத்தருக்கு பெருமையாக இருக்கலாம், அந்த பாதிக்கப்பட்டவருக்கு அது அவமானமாக இருக்கும். அப்போ அவர் அது பேசவே மாட்டார், அப்புறம் வாழ்க்கையில் பேசணுன்னே விரும்ப மாட்டார். வெட்டினவங்க வந்து அதாவது மற்றவங்கள தாக்குனவங்க, வெட்டினவங்க, அவங்களுக்கு வந்து பெருமையாக இருக்கும் பேசுகிறதுக்கு. ஆனால் அடிப்பட்டவங்களுக்கு, பாதிக்கப்பட்டவங்களுக்கு அது என்னென்னைக்கு பேசுகிறதுக்கே அவமானமாக இருக்கும். நாம் பேசுகிறதுக்கு ஒரு பெருமையான சம்பவங்களே கிடையாதா? நாம் அவமானப்பட்டு ஒரு பெருமையாக வாழவே முடியாது, அவமானப்பட்டு இந்த மாதிரி ஒடுங்கி அடங்கி கிடப்பது தான் நமது வாழ்க்கையா அப்படின்னு அவங்க ஒருத்தர் என்னடான்னா பேசுகிறதுக்கு பெருமையாக இருக்குது, அவருடைய சம்பவங்கள் அப்படி இருக்குது. இன்னொரு கூட்டம் என்னன்னாக்கா, அவங்களுக்கு வந்து அவங்க சம்பவங்களை பற்றி பேச முடியல, நான் கூசுது, அந்த அளவுக்கு அவங்க வந்து வாழ்க்கை ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக இப்படி இந்த பேசுவதில் வந்து அவ்வளோ பாரபட்சம், எல்லாருமே பேச முடியல, எல்லாருக்குமே அந்த பெருமையான சம்பவங்கள் கிடைக்கிறது இல்லை. ஏதோ ஆதிக்க சாதியினர் மட்டும், ஆதிக்க சாதினா அல்ல ஆதிக்கம் செலுத்துவர்கள் அல்லது பொருளாதாரத்திலோ வன்முறையிலோ வலிமை மிகுந்தவர்கள் தான் இங்கே வந்து சுதந்திரமாக பேசினாங்க, பெருமையாக பேசினாங்க. அப்போ கடந்த காலத்தில் பேசுகின்ற நடைமுறையில் கூட பாரபட்சம் இருந்தது, பேசுவதில் பெருமை கொள்கிற அந்த நடைமுறையில் கூட பாரபட்சம் இருந்தது. அது எல்லாத்துக்கும் பொதுவானதாக இல்லை. பெருமையாக பேசுகிறதுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது இல்லை, அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் சொந்தமாக இருந்தது. ஒரு சிலர் மட்டும்தான் பெருமையாக பேச முடிஞ்சுது, ஒரு சிலரோட கதைகளை மட்டும்தான் அவங்க அதை கேட்குறதுக்கு பெருமையாக இருந்துச்சு. அப்போ இன்னொரு மக்கள் வந்து அவமானத்தோடே வாழ்ந்தாங்க. அப்போது அது வந்து ஒடுக்கப்பட்ட சாதியினராக இருக்கலாம், ஒடுக்கப்பட்ட மதத்தினராக இருக்கலாம் கடந்த காலங்களில். அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வேணும். பேசுகிறத முதல்ல நிறுத்துங்க. ஏன்னா பேசுகிறது தான் இங்கே வந்து அவங்களுக்கு ஊக்கமாக இருக்குது. இந்த ஆதிக்க சாதியினருக்கோ அல்லது பொருளாதாரத்திலோ அல்லது வன்முறையிலோ வலிமை மிகுந்தவர்களுக்கு இங்கே அவர்களை பற்றிய பெருமைகளை பேசுவது தான் அவர்களுக்கு ஊக்கமாக இருக்கிறது. ஆதலால் பேசுவதை முதலில் நிறுத்துங்கள் அப்படிங்கிறதுக்கு தான் அதுக்கான வேலைகளை எது செஞ்சுனாங்கக்கா, இதுதான் செஞ்சுது. இந்த டிவி அல்லது புத்தகங்கள், பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. மாணவர்கள், ஒரு பெரிய கோடிக்கணக்கான மாணவர்கள் தங்களுடைய கவனத்தை பள்ளி புத்தகங்களில் வெளிப்படுத்தினார்கள். பள்ளி பாட புத்தகங்களை படிப்பதில் தாங்கள் யாரென நிரூபிப்பதில் போட்டி போட ஆரம்பித்தாங்க. அப்புறம் டிவி, வீட்டில் உள்ள பெருசுகள் எல்லாம் இருக்காங்களா, அவங்களோட வாயை அடக்கிறதுக்காக டிவி வந்துருச்சு. அப்புறம் வந்து இப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்துருச்சு. இப்போ எல்லோரும் அமைதியாயிட்டாங்க. இப்போ அழிவு சார்ந்த சம்பவங்களை, அழிவை ஏற்படுத்துகிற சம்பவங்களை பெருமையாக பேசுவதற்கு இங்கே ஆட்களே இல்லை, பெருமையாக பேசுகிறதுக்கு இங்கே ஆட்களே இல்லை. அதனால் அந்த சம்பவங்கள் நடக்கிறதுக்கு அதை செய்கிறவங்களுக்கு ஊக்கமே இல்லை. ஏன்னா அவங்கள இப்போ யாருமே கண்டுக்கிறது இல்லை. அப்போ இப்போ அமைதியாக இருக்குது. இப்போ கதைகளே இல்லை, சம்பவங்களே இல்லை. இப்போது ஏற்கனவே என்ன நடந்தது, அழிவை ஏற்படுத்துகிற சம்பவங்கள் இங்கே நிறைய நடந்தது, பிரச்சனைகள் இங்கே நிறைய நடந்தது, அதை பற்றி பேசினாங்க. இன்றைக்கி வந்து பேசலை. அதை பேசுகிறதுக்கு பேசாமல் இருக்கிறதே நல்லது. அப்போ அந்த அழிவு சார்ந்த சம்பவங்கள் இருக்குல்ல, அது இன்றைக்கி நடக்கலை, அதனால் பேசலை. நான் பெரும்பான்மையாக சொல்கிறேன், அங்கங்கே ஒன்று ரெண்டு நடக்கும். நான் பெரும்பான்மையான விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன், பரவலாக பெரும்பான்மையாக இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். மேலோட்டமாக இந்த மனித இனம் முன்னேறி கொண்டிருக்கிறது எதனை நோக்கி, அந்த நிலவரத்தை நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ இன்றைக்கி வந்து எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கையில் பேசுவதற்கு சம்பவங்களே இல்லை, பிரச்சனைகளே இல்லை, எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ வந்து நம்ம பேசணும். எதை பேசணும்?
எதை பேசணும்? நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லை, எல்லோரும் தனித்தனியாக மொபைல் ஃபோனோடு இருக்காங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லை, நம்ம பேசணும் அப்படின்னா பிரச்சனைகளை தேடி போகணும், பிரச்சனைகளை உருவாக்கணும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் இனிமேல் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லை, சம்பவங்களே இல்லை, பேசுவதற்கான சம்பவங்களே இனிமேல் இருக்காது. இப்படி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் முடிவுக்கு வருகிறது. இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன்ல, இப்படி தான் செயலிழக்குது. நீங்கள் பேசுகிறதுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகில் சுவாரஸ்யமாக வாழ்வதற்கு, எதிர்பார்ப்புகளோடு வாழ்வதற்கு, தினம் தினம் எதிர்பார்ப்புகளோடு வாழ்வதற்கு, பேசுவதற்கு இங்கே சம்பவங்களே இல்லை, பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனைகள் யாருக்காக இருந்தாலும் அவங்க தான் அதை வேணால் பேசிக்கணும். அவங்க கூட என்னடா இது தேவையில்லாமல் நம்ம வாழ்க்கையில் இப்படி சம்பவம் பிரச்சனைகள் திணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. பிரச்சனைகளை யாருமே இப்போ விரும்புறதில்லை. ஆக இப்போ அமைதியாக இருக்குது, முடிவடைஞ்சு போச்சு, பிரச்சனைகள் முடிவடைஞ்சு போச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பேசுகிறது? இப்போ நம்ம பேசியே ஆகணும். அப்போ ஏன்னா உறவுமுறை ஏற்பட்டால் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றி ஆகணும். இப்போ நம்ம பேசவும் முடியாது. பேசினா என்னென்னா நம்ம இயந்திர அறிவியல் உலகில் இருக்கோம். அழிவை அடிப்படையாக கொண்ட இயந்திர அறிவியல் உலகில் நாம் இருக்கிறோம். வன்முறை உலகமான மிக பிரம்மாண்டமான இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே பேசுவதாக இருந்தால் அது அழிவை பற்றியதாக தான் இருக்கும். அப்போது இங்கே பேசுவதாக இருந்தால் இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் அது அழிவை பற்றிய பிரச்சனைகளாகத்தான் இருக்கும். நீங்கள் பேசணும்னு விரும்புகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நீங்கள் யாராக இருந்தாச்சும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் இனிமேல் நிறைய பேசணும் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அது எதை பற்றியதாக இருக்கும்னா அழிவை பற்றி, நோயை பற்றி, இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் பேசுகிறத இப்போ நம்ம நிறுத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அமைதியாக இருப்பதற்கான காலகட்டம். இவ்வளோ நாள் நம்ம பேசணும், பெருமையாக பேசணும், அதை அடக்குமுறைகளை பற்றி பேசணும், பெண்ணை அடக்கு, அதற்கான விதிமுறைகளை உருவாக்கி அவளை இது மாதிரிலாம் பண்ணு, ஆம்பளை எப்படி இருக்கணும், பொம்பளை எப்படி இருக்கணும், இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இப்போ எல்லா பிரச்சனைகளும் ஓஞ்சி இப்போ அமைதியாக இருக்கும். பேசுகிறதுக்கு பிரச்சனைகளே இல்லை. எல்லாருடைய கவனமும் மொபைல் ஃபோனில் இருக்குது, அல்லது புத்தகங்களில் இருக்குது, டிவியில் இருக்குது. எல்லாருடைய கவனம் இப்போ பிரச்சனைகளே இல்லை, பேசுவதற்கு பிரச்சனைகளே இல்லை. அப்போ நம்ம இப்போ திரும்ப பேசணும். பேசினா தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும். இப்படி ஒரு மயான அமைதியாக இருக்குது, ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. இப்போ பேசணும். நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் பேசினால் அது பிரச்சனைகளை பற்றியதாகத்தான் இருக்கும், அழிவுகளை பற்றியதாகத்தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாழ்கிற உலகம் அப்படிப்பட்ட உலகம். அப்போ நீங்கள் பேசினாக்கா அது அழிவை பற்றியதாகத்தான் இருக்கும். நீங்கள் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இந்த உலகத்துலேருந்து நீங்கள் விடுபட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகணும். ஆக்கப்பூர்வமாக பேச விருப்பப்பட்டீர்கள் என்றால் அழிவுகளை பற்றி பேசக்கூடாது, நோய்களை பற்றி பேசக்கூடாது. அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். நோய்களை குணப்படுத்துறதுக்கான மருந்துகளை பற்றி கூட நீங்கள் பேசக்கூடாது. நோய்களை பற்றி பேசும்போது நோய்களை குணப்படுத்துகிற மருந்துகளை பற்றி கூட நீங்கள் பேசக்கூடாது. அதுவே போர் அடிச்சு போச்சு. இனிமேல் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றி தான் பேசணும். நோய்களை மறந்துடணும், ஆரோக்கியத்தை பற்றி பேசணும். ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பற்றி தான் பேசணும். இதை சாப்பிட்டா அந்த நோய் குணமாகும், அதை சாப்பிட்டா இந்த நோய் குணமாகும் அப்படின்னு பேசுகிறத விட உங்கள் உடலை நீங்கள் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதற்கு, உறுதியாக வைத்துக்கொள்வதற்கு, அழகாக வைத்துக்கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடணும். அந்த மாதிரி அப்புறம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு என்ன பண்ணணும், உங்கள் பிரச்சனைகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடுறது எப்படி அப்படின்னு பேசுகிறத விட நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி, மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எதெல்லாம் செய்யணும் அப்படின்னு பேசணும். இப்போ நம்ம அதுக்கு இந்த உலகத்தில் இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அது நீங்கள் சாக்கடைக்கு அருகில் இருந்து நீங்கள் என்ன தான் சாக்கடைக்கு அருகில் இருந்து சுவாசிக்கும்போது நாற்றம்தான் வரும். நீங்கள் ஐயோ நாறுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருந்தாலும் அது நார தான் செய்யும். இல்லை புலம்பலைன்னா கூட நார தான் செய்யும். இப்போ இதுவரைக்கும் நம்ம புலம்பணும். அதாவது இதுவரைக்கும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது ஒரு சாக்கடை. இதுவரைக்கும் நாம் என்ன பண்ணோம், புலம்பிக்கிட்டே இருந்தோம். ஐயோ நாறுது, நாற்றம் தாங்க முடியல, குடலை பிடுங்குது, கொசு கடிக்குது, ஐயோ தாங்க முடியல அப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருந்தோம். புலம்புறதை நிறுத்திட்டா அப்போ இந்த வலி குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நாற்றங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இந்த நாற்றம் வராமல் இருக்கணும்னா இயந்திர அறிவியல் உலகத்தை விட்டு நம்ம விலகி வேறு ஒரு உலகத்துக்கு போகணும். இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகமே முற்றிலும் செயலிழக்கணும். இந்த சாக்கடை உலகமான இயந்திர அறிவியல் உலகம் முற்றிலும் செயலிழந்தால்தான் இந்த சாக்கடை நாற்றத்திலிருந்து நாம் விடுபட முடியும், நல்ல காற்றை சுவாசிக்க முடியும்.
நல்ல நறுமணத்தை பார்க்க முடியும். கொசு கடிக்காது அந்த உலகத்தில். கொசுக்கள் இல்லாத உலகத்துக்கு நாம் போக முடியும். நோய்கள் இல்லாத உலகத்துக்கு நாம் போக முடியும். இந்த இயந்திர அறிவியல் உலகிலே வாழ்ந்து கொண்டே எனக்கு நோய் வரக்கூடாது, நோய்கள் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க. அழிவே ஏற்படக்கூடாது, எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்காதீங்க. நீங்கள் போர்க்களத்தில் எல்லோரும் சண்டை போட அல்லது அமைதியாக இருக்காங்களே தவிர இது ஒரு போர்க்குளம். இது வந்து அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டாங்க. இப்போது கூக்குரலிடாமல் புலம்பாமல் அமைதியாக இருக்க கற்றுக்கொண்டார்கள் போர்க்களமான தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில். ஆனால் இந்த போர்க்களத்தில் இருக்கிற வரைக்கும் அழிவு தான் வந்து சேரும். அதனால் வந்து இந்த உலகில் இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? நோய்கள் இருக்கும், குற்றங்கள் இருக்கும். அப்போ நாம் அமைதியாக இருக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, குற்றங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, நோய்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை பற்றி பேசுறதில்லை. நம்முடைய கவனமெல்லாம் வேற ஒரு திசை திருப்பப்பட்டு அதன் மூலம் இங்கே ஒரு அமைதி நிலைநாட்டப்படுகிறது. நாம் மொபைல் ஃபோன்லையோ டிவிலையோ அவங்கவுங்க வேலையிலையோ கவனம் திசை திருப்பப்பட்டு அதன் மூலம் இங்கே ஒரு அமைதி நிலைநாட்டப்படுகிறது. அதனால் இது ஒரு அமைதின்னு நினச்சிக்காதீங்க. நம்ம அதை பற்றி பேசலை, அவ்வளோதான். பேசினாலும் இங்கே ஒரு தீர்வு ஏற்பட போகிறதில்ல. நீங்கள் அமைதியாக இருந்தாலும் இந்த தீர்வு ஏற்பட போகிறதில்ல. உங்களுக்கு ஒரு தீர்வு கிடச்சிட போகிறதில்ல. அமைதியாக இருந்தாலும் இருந்தாலும் இங்கே ஒரு தீர்வு கிடச்சிட போகிறதில்ல. இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் குற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கும், நோய்கள் வந்து உருவாகி கொண்டு தானே இருக்கும். அப்போது நீங்கள் வந்து அமைதியாகவும் இருந்து பார்க்குறீங்க, புலம்பியும் பார்க்குறீங்க, போராட்டம் நடத்தியும் பார்த்தீங்க, ஆர்ப்பாட்டம் நடத்தியும் பார்த்தீங்க. ஆனால் எந்த தீர்வும் இல்லை. இது ஒரு பரிசோதனை. அமைதியாக இருந்து பார்ப்போம் என்ன தான் நடக்குது. இது வரைக்கும் நம்ம புலம்பணும், போராடணும், ஆர்ப்பாட்டம் நடத்தணும், எல்லாமே பண்ணணும். சரி, கொஞ்ச நாள் அமைதியாக இருப்போம். என்ன தான் நடக்குது? அமைதியாக இருக்கிறது எப்படி நடக்கும்? இவ்வளோ சம்பவங்கள், குற்றங்கள் நடக்குது, நோய்கள் இருக்குது, இவ்வளோ அநீதிகள் நடக்குது, எப்படி அமைதியாக இருக்கிறது? அந்த மொபைல் ஃபோனையே அது கொஞ்சம் பாரு, அமைதியாக இருப்பேன். அந்த டிவியை பாரு, நீ சீரியலை பாரு, நீ மொபைல் ஃபோனை பாரு, நீ தேட்டருக்கு போ, நீ படம் பாரு, உன் கவனத்தை திசை திருப்பு. இப்போ அமைதி வந்துடுச்சா இல்லையா? வந்துடுச்சு. ஆனால் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. குற்றங்கள், நோய்கள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. அநீதி எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் அமைதியாக இருக்கிறேன்ப்பா, அப்போ கூட எந்த முன்னேற்றமும் இல்லை, எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ குற்றங்களுக்கு எதிரான அந்த போராட்ட உணர்வு குறைஞ்ச மாதிரி இருக்குது. நமக்கு வந்து இந்த அநீதிகள் எல்லாத்தையும் கண்டு காணாமல் போயிட்டுருக்கு. ஏற்கனவே அதை வந்து கூப்பாடு போட்டோம், பாரு அங்கே பாதிக்கப்படுறாங்க, இங்கே பாதிக்கப்படுறாங்க, இதுக்கு நீதி கிடையாதுன்னு நம்ம போராடி பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம அமைதியாக இருக்க கற்றுக்கிட்ட மாதிரி நாமளே நடிக்கிறோம். நம்முடைய கவனத்தை, நான் இங்கே குற்றங்கள் நடக்குது, வலதுபுறமாக குற்றங்கள் நடக்குது, அதை பார்க்காம இடதுபுறமாக நான் மொபைல் ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்போ நான் அமைதியாக இருக்கிறேன். அப்போ இந்த என்னுடைய போராட்ட உணர்வு என்னிடமிருந்து விலகி விட்டதாக நான் உணர்கிறேன். உண்மையில் அப்படி அல்ல. நம்மளது கவனம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது, நமது பார்வை திசை திருப்பப்பட்டிருக்கிறது. நம்ம போராட்டத்தை, இங்கே அநீதிகளை பார்த்தா நமக்கு கோபம் வரதான் செய்யும். எல்லாருக்குள்ளேயும் கோபம் இருக்குது, கவலைகள் இருக்குது. கவலைகளை மறக்கிறதுக்காக இந்த மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பெட்டில் படுக்க போட்டிருப்பாங்க, டிவி வச்சுருப்பாங்க. அவங்க டிவி இருக்கும், இவர் வந்து படுக்கையில் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு இருப்பார். அவருடைய கவனம் எல்லாருமே வந்து அவருக்கு சிகிச்சை எடுத்துருக்கு, நமக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க, நோய்கள், நமக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அது எல்லாத்தையும் மறந்து அவர் வந்து டிவி பார்த்துட்ருப்பார். டிவி பார்க்குறதுனால அவர் மறந்துட்டார், பிரச்சனைகளை மறந்துட்டார். அப்படிங்கிறதுனால டிவி பார்க்கும்போது அவருடைய பிரச்சனைகளை அவர் மறக்கிறார் தற்காலிகமாக. அதனால் அவருக்கு பிரச்சனை இல்லாமல் போயிட்டு தானே, அவருக்கு பிரச்சனை இருந்துகிட்டு தானே இருக்குது. ஆக நம்ம கவனத்தை திசை திருப்புறதுனால இங்கு வந்து நமக்குள்ள பிரச்சனைகளை, நாம் எதிர்நோக்குகிற பிரச்சனைகள்லேருந்து நாம் தப்பிக்கவே முடியாது, நோய்கள்லேருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால் நம்ம என்ன, அப்போது இயந்திர அறிவியல் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த குற்றங்கள், நோய்கள் எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதிலேருந்து நம்ம ஒரு நிரந்தரமான அர்த்தமுள்ள அமைதியை நாம் அனுபவிக்க வேண்டும். அர்த்தமுள்ள அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும். அப்படி நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் வந்து இப்படி தான், அதாவது இங்கே மக்கள் பிரச்சனையை வேறு விதமாக திரும்பி பார்க்குறாங்க, அமைதியாக இருந்து பார்க்குறாங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரான ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவம் தான் இது. சரி, இங்கே நிறைய குற்றங்கள் நடக்குது, நோய்கள் எல்லாம் வந்து எல்லாமே நடக்குது. பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக மருத்துவத்துறையினர் என்னென்னோ செய்கிறாங்க, உணவில் கலப்படம் பண்ணுறாங்க, என்னென்னோ பண்ணுறாங்க, எல்லா அநீதிகளும் நடக்குது. இதை பற்றி பேசாமல் இருந்தாலும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ இதுலேருந்து எப்படி தான் தப்பிக்கிறதுக்கு வழி? இது ஒரு போராட்டத்தின் ஒரு வடிவம். அமைதியாக இருந்து பார்ப்போம். அப்போவாது இந்த சம்பவங்கள் நடக்குதா, கொஞ்சம் குறையும், அல்லது வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது,
சரி, இதுக்கு வேறு என்ன தான் வழி? இயல்பாக என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா 2040 இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். இதெல்லாம் மக்கள் அப்போ அதன் மூலம் ஒரு விடிவு கிடைக்கும்னு நம்புகிறாங்க. இவங்களுக்கு விடிவு தான் தேவை, அமைதி தான் தேவை. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அமைதி தேவைன்னு சொல்லிட்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகையே உருவாக்குனாங்க. அமைதி கிடைக்கும் என்று நம்பி தான் சமத்துவம் கிடைக்கும், நீதி நிலைநாட்டப்படும், ஆண் பெண் சமத்துவம் இங்கு நிலைநாட்டப்படும், இங்கு மக்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள், அமைதியாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என நம்பி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகே நுழைஞ்சாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இன்னும் கொடூரமாக இருக்குது. இன்னும் நோய்கள் பன்மடங்காக பெருகிடுச்சு, குற்றங்கள் பன்மடங்காக பெருகிடுச்சு. ஆக இது தீர்வு இல்லை அப்படின்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க. இப்போ மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, அவங்களுக்கு அமைதி தான் தேவை. அவங்களுக்கு நீங்கள் இந்த டிவியோ மொபைல் ஃபோனோ அதெல்லாம் தேவையில்ல, சாப்பாடோ எதுவுமே தேவையில்ல. சாப்பாடு தேவை தான், அதாவது டிவியோ மொபைலோ, அதை பிரியாணி உப்பு போட்டு சமைச்ச சாப்பாடு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க எல்லாத்தையும் கடந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்களுடைய உள்ளுணர்வு என்ன எதை தேடி போயிட்டுருக்கு அப்படின்னா, மனித வாழ்வில் அமைதி, நிரந்தரமான மகிழ்ச்சி. இப்போ கடந்த காலங்களில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் என்றால் அந்த மகிழ்ச்சியை நாம் ஏன் இன்றைக்கி விட்டு கொடுத்தோம்? அப்போ அதில் ஏதோ தப்பு இருக்குது, அந்த மகிழ்ச்சியில் ஏதோ தப்பு இருக்குது. நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அப்படின்னா அதையும் விட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதில் ஏதோ தப்பு இருக்குது, அதில் ஏதோ குறைகள் இருக்குது, அதில் ஏதோ அப்போ குறைகள்னால் என்ன? வன்முறைகள். கடந்த கால கதைகள்லாம் பார்த்திங்கன்னா, கடந்த கால வாழ்க்கை முறை பார்த்திங்கன்னா அதில் ஒரு நீதியே கிடையாது. ஜாதி, பெண்ணடிமைத்தனம், அடக்குமுறை, வன்முறை அதுதான் இருந்தது. நோய்கள், அறியாமை அதுதான் இருந்தது. அதனால தான் அதை விட்டு கொடுத்துட்டு வெளியே வராங்க. அதில் உறுத்துது. அப்போ சாப்பிட்ட சாப்பாட்டில் கல் இருக்குது, உறுத்துது. அந்த சாப்பாடை சாப்பிட முடியல. கடந்த கால வாழ்க்கை என்கிற அந்த சாப்பாடை சாப்பிட முடியல மக்களுக்கு. ஏதோ உறுத்துது, அப்பப்போ ஒரு கல் போகுது, எடுத்து போட முடியல. அப்போ இது சரியான சாப்பாடு இல்லை, சரியான வாழ்க்கை இல்லை. அதை விட்டு வெளியே வராங்க. அது உண்மையிலே மகிழ்ச்சியான வாழ்க்கைன்னா, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தோம் அப்படின்னா அதை விட்டுட்டு ஏன் வெளியே வராங்க? அப்போது அதில் அது உண்மையான மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு மக்கள் உணர்கிறாங்க. அப்போ இப்போ மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சியை தான் எதிர்பார்க்குறாங்க, நிரந்தரமான ஒரு அமைதி, நிரந்தரமான ஒரு ஆரோக்கியம், மாற்றமில்லாத ஆரோக்கியம். இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கணும், நாளைக்கு நோய் வந்துடக்கூடாது. என்றென்றைக்கும் நோய்கள் வரவே கூடாது, என்றென்றைக்கும் குற்றங்கள் நடைபெறவே கூடாது, என்றென்றைக்கும் வன்முறை சார்ந்த பிரச்சனைகள், அழிவுகள் என்பது வரவே கூடாது. அதைத்தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. மக்களுடைய அதுக்காக தான் வாழ்க்கை முறையை மாற்றிக்கிட்டே இருக்காங்க, போரிடுறாங்க. அதெல்லாம் அதன் மூலம் அமைதி கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. எதிரிகளை சாகடிச்சிட்டாக்கா நமக்கு அமைதி கிடைக்கும், அமைதியாக நம்ம பாதுகாப்பாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் யாருக்கும் அந்த போர் தீர்வு இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. போரின் மூலமாக அமைதியை ஏற்படுத்த முடியாது, பாதுகாப்பை ஏற்படுத்த முடியாது. வன்முறை மூலமாக போர்னா வன்முறை தானே, வன்முறை மூலமாக பாதுகாப்பையோ அமைதியோ ஏற்படுத்த முடியாது அப்படின்னுங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க. அப்போ அந்த நடைமுறையை கைவிடுறாங்க. இதெல்லாம் பரிசோதனை. அப்போ அடுத்து எதாவது பரிசோதனை பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகம், இந்த மாதிரி கண்டுபிடிப்பு, நான் டாக்டராக போகிறேன், இன்ஜினியராக போகிறேன், இனிமேல் இப்படி போனால் நமக்கு மகிழ்ச்சி கிடச்சிரும், ஆரோக்கியம் கிடச்சிரும், பாதுகாப்பு கிடச்சிரும், சமத்துவம் கிடச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆம்பளையும் பொம்பளையும் படிக்கலாம், படிச்சுட்டா சமத்துவம் அங்கே வந்துடும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. இது ஒரு பரிசோதனை, இதை வாழ்ந்து பார்க்குறாங்க, இதுவும் ஃபெயிலியர். தற்போது உள்ள வாழ்க்கையும் ஃபெயிலியர். இப்போ அவங்க வேறு ஒன்று தேடுறாங்க. இது உண்மை இல்லை, இது நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை, இதில் வாழ்கிறதே பிடிக்கலை, இது போர் அடிக்குது. புதுசாக வியாபாரிகள் எதையோ கண்டுபிடிச்சி நம்ம தலைமையில் திணிக்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம இரையாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதிலேருந்து வேறு எது மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்போது தான் கடைசியாக எல்லாருடைய கவனம் எல்லோரும் நெருங்கிட்டாங்க. அந்த நிரந்தரமான மகிழ்ச்சிக்கு அருகில் நெருங்கி விட்டார்கள். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் எல்லோரும் தேடிகிட்டு இருக்காங்க. நிரந்தரமான மகிழ்ச்சி எது, நிரந்தரமான அமைதி எது, நிரந்தரமான ஆரோக்கியம் எது, மாற்றமில்லாத ஆரோக்கியம், அமைதி, மகிழ்ச்சி, பாதுகாப்பு எது அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. இந்த 800 கோடி மக்களும் தேடிகிட்டு இருக்காங்க. போன தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறையினர் தேடிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நெருங்கிட்டாங்க, இப்போ கிட்ட நெருங்கிட்டாங்க, ரொம்ப கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னொரு 17 வருஷம், இன்னொரு 20 வருஷம் கழித்து அவங்க கண்களுக்கு அவங்க தேடி வந்தது தெரிய போகுது. கண்ணால் பார்க்க போகிறாங்க. எது? இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. முற்றிலும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் அனைத்துமே அழிவு தான்.
இது வந்து நமக்கு நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது. இந்த ஆடம்பர சொகுசான வாழ்க்கை, இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை, இந்த உலோகங்களை அடிப்படையாக கொண்ட, உலோக பயன்பாட்டை அடிப்படையாக கொண்ட இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கை நரகம்தான். அது என்றென்றைக்கும் நமக்கு அழிவைத்தான் தரும், மகிழ்ச்சியை தராது, நிம்மதியை தராது, ஆரோக்கியத்தை தராது, பாதுகாப்பை தராது. அதனால் நாம் இதை அப்படியே விட்டுருவோம். ஏன்னா அது எதை வேணாலும் விடுவாங்க மக்கள். அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க இது இவ்வளோ பெரிய வீட்டை கஷ்டப்பட்டு கட்டுறோம் விட்டுட்டு போவாங்களா? அமைதி தான் தேவை அப்படின்னா விட்டுட்டு தான் போவாங்க. அமைதிக்காக எதை வேணாலும் இழப்பாங்க, எதை வேணாலும் கைவிடுவாங்க, எதை வேணாலும் கைவிட்டுருவாங்க. உண்மைக்காக எதை வேணாலும் விட்டுட்டு வந்துடுவாங்க. உண்மைக்கு முன் பொய் அனைத்துமே மதிப்பிழந்தது தான். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்பது பொய்யானது, போலியானது. அது ரொம்ப அழகுபடுத்திக்கிட்டு மக்களை அடிமைப்படுத்த பார்க்குது. ஏன் இவ்வளோ அழகாக இருக்குது, இவ்வளவு மின் விளக்குகள், இவ்வளோ ஜொலிக்குதே, வானுயிர கட்டிடங்கள், மெட்ரோ ட்ரெயின், ஏரோப்ளேன் ஜொலிக்குது, வியப்பாக இருக்குது. ஆனால் இது எல்லாமே மேக்கப்பு, மக்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஒரு போலியின் உருவங்கள். இதெல்லாம் போலியின் வடிவங்கள். உண்மை என்பது எளிமையானது. அதன் முன் இவை அத்தனையும் தோற்றுவிடும். இந்த ஆடம்பரம் அத்தனையும் தோற்றுவிடும். இந்த இயந்திர அறிவியல் உலகம் என்னும் ஆடம்பரம் அத்தனையும் உண்மையான அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முன்பு அப்படியே தோற்றுவிடும். ஓடப்போகிறது, அல்லது இடிந்து விழுந்து நொறுங்கப் போகிறது. இந்த கட்டிடங்கள், வானுயர்ந்த கட்டிடங்கள், இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான சாதனைகள் அத்தனையும் மண்ணோடு மண்ணாக இன்னும் 20 வருஷத்துக்கு பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இவ்வளோ பிரம்மாண்டமான அந்த உலகம் அப்படியே விழுந்து நொறுங்க போகுது. மக்கள் எல்லாரும் இயற்கை தாயின் மடியை நோக்கி ஓட போகிறாங்க. தாயே நீ தான் என்ன காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை நோக்கி ஓட போகிறாங்க. இயற்கை தாயை நோக்கி பிள்ளைகள்லாம் ஓடுவாங்க, மனித உயிர்கள் எல்லாம் ஓடுவாங்க. இயற்கை தாயின் மடியில் தூங்கப் போகிறார்கள். அதான் நடக்க போகுது இன்னும் ஒரு 20 வருஷம் கழிச்சு. அங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை, இந்த 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே டிவி கிடையாது, மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது, பேப்பர் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் நிறைய பேசிப்பாங்க. இப்போ 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பணம் என்கிற நடைமுறை கிடையாது, வியாபாரம் கிடையாது, விற்பனை கிடையாது, வியாபாரம் எதுவுமே கிடையாது. போலியான நம்ம அந்நியர்களோட தொடர்பு வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்றைக்கி யாருன்னே தெரியாது. ஒரு கடைக்கார்ட்ட போய் அது கொடுங்க இது கொடுங்க, ஆனால் அந்த கடைக்காரர் யாருன்னே நமக்கு தெரியாது. அவங்க தான் வியாபாரிகள் அந்நியர்கள். வியாபாரிகளோடு நம்மை சம்மந்தப்படுத்துவது எது? வியாபாரம் தான். வியாபாரிகள் என்னும் அந்நியர்களோடு நம்மை சம்மந்தப்படுத்துவது எது? இந்த வியாபாரம் தான், பணம் தான். பணம் என்னும் நடைமுறை, வியாபாரம் விற்பனை என்னும் நடைமுறை இயற்கையோடு இந்த மனித வாழ்க்கையில் கிடையாது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அங்கே மின்சாரம் கிடையாது, பணம் கிடையாது, போக்குவரத்து வாகனங்கள் கிடையாது. எல்லாருமே ஒருங்கிணைந்த வேளாண்மை எனும் ஒரே தொழிலில் தான் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை மனித உயிர்களும் செய்ய போகிறாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே சமத்துவம் இருக்கும். 8 வயசுக்கு மேலே உள்ள எல்லாத்துக்கும் ஒரு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. தனித்தனியாக யாரும் ஒன்று வேலை வாங்க மாட்டாங்க. சமத்துவம், இதுதான் அடிமைத்தனம் இல்லாத ஒரு தொழில். அப்போ ஆண் பெண் சமத்துவம் எல்லாருக்குமே, ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. பெண்கள் திருமணத்திற்கு பின் கணவன் வீட்டுக்கு போய் வாழ்கிற வாழ்க்கை அங்கே கிடையாது. கணவன் தான் தனது மனைவியின் வீட்டுக்கு போகிறான். தலைமை பகுதி, ஆட்சி பதவி, அந்த குடும்பம், கூட்டு குடும்பம், தெரு, ஊர், இதன் ஆட்சி பதவி அனைத்தும் பெண்களிடம் தான் இருக்கிறது. ஆக அங்கே பெண் சமத்துவம், பெண் ஆதிக்கம் மேலோங்குகிறது. பெண்களுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு மரியாதை தான் பெண்களுக்கான பாதுகாப்பு. பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது என்னென்னா அது மற்றவங்க யாரும் அவகிட்ட நெருங்காமல் அவளை கையை பிடிச்சி இழுக்காமல் பார்த்துக்கிறது இல்லை. பெண்களுக்கான மரியாதை, ஒரு மரியாதை இருக்குது. அவங்க உயர்வு நிலையில் இருக்கணும், ஆண்கள் தாழ்வு நிலையில் வாழணும். பெண்களை உயர்த்தணும், ஆண்களை தாழ்த்திக்கணும். தாழ்வு என்பது பணிவு, தாழ்வு என்பது மோசத்தை, அது தப்பு கிடையாது. அது பணிவு என்றால் தாழ்வு என்று பொருள், உயர்வு என்றால் மதிப்பு என்று பொருள். பெண்கள் உயர்வு நிலையில் வாழணும், மதிப்பு நிலையில் வாழணும். அதுதான் பாதுகாப்பு. அது எல்லாவற்றுக்குமான பாதுகாப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட உலகில் அங்கே டிவி கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, புத்தகங்கள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்போ மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்பாங்க.
அங்கே அடக்குமுறை எதுவுமே இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒருத்தர் எப்படி பேசிப்பாங்க, நாகரிகமாக பேசிப்பாங்க. அங்கே அடக்குமுறை கிடையாது, வன்முறை கிடையாது, சாதி கிடையாது, மதம் கிடையாது, இந்த பொய்யான கடவுள்கள் அங்கு கிடையாது. அப்போ அவங்களுடைய பேச்சு பகுத்தறிவு சார்ந்ததாக இருக்கும், ஒருத்தர் இடையூறு செய்யாததாக இருக்கும். அவங்களுடைய பிரச்சனைகள் அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனைகள், புதிய பிரச்சனைகள் உருவாகுது. ஏன்னா வாழ்க்கைன்னா பிரச்சனை தேவை, பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கைன்னா இப்போ பிரச்சனை தேவை, சம்பவங்கள் தேவை, சம்பவங்கள் அங்கே நடக்கணும், ஒருத்தர் பேசிக்கணும். பேசும்போது தான் அங்கே பிரச்சனைகளே உருவாகுது. நம்ம இப்போ இன்றைக்கி பேச மாட்டேங்கிறோம், எல்லோரும் மொபைல் ஃபோனோடு இருக்கிறோம், தனித்தனியாக இருக்கிறோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மொபைல் ஃபோன் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, டிவி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போது ஒருத்தர் பேசியே ஆகணும். பேசும்போது பேச வேண்டிய நிர்பந்தம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. அதே நேரத்தில் அந்த பேச்சில் வன்முறை ஏற்பட்டு விடக்கூடாது. வன்முறை இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் என்னென்னா அங்கே ஆண் பெண் சமத்துவம் இருக்குது, ஆணாதிக்கம் இல்லை, பெண் ஆதிக்கம் தான் அங்கே இருக்கிறது, ஆண் சர்வாதிகாரம் அங்கே இல்லை. அப்புறம் எல்லாத்துக்கும் நிலம் 8 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒருங்கிணைந்த வேளாண்மை இன்னும் ஒரே ஒரு தொழில் தான் செய்கிறாங்க. செய்கிற தொழிலில் ஏற்றத்தாழ்வு இல்லை, பெண்களிடம் ஆட்சி செய்கிற பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. எளிமையாக வாழ்கிறார்கள், விளையாடுகிறார்கள், காதலிக்கிறார்கள், ஆடுகிறார்கள், பாடுகிறார்கள். இப்படியெல்லாம் மகிழ்ச்சியாக வாழ்கிறார். அவருடைய வாழ்க்கை என்பது, அடித்தளம் என்பது நியாயத்தை அடிப்படையாக கொண்டது. அங்கே சாதி கிடையாது, வன்முறை கிடையாது, மென்மையான முறையை அடிப்படையாக கொண்டது. இப்போ அவங்க பேசுகிறாங்க, இப்போ அவங்க என்ன பேசினாலும் அதில் அழிவு இருக்காது, அதில் வன்முறை இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கை முறையில் வன்முறை இல்லை, வாழ்க்கை முறையில் அநியாயங்கள் இல்லை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அநியாயங்கள் இல்லை, அநீதி இல்லை, நியாயம்தான் இருக்குது, நீதி தான் இருக்குது, சமத்துவம் தான் இருக்குது, பொது உடைமை நடைமுறை அங்கே இருக்குது, எல்லாத்துக்கும் பொதுவான நீதி அங்கே நிலைநாட்டப்படுகிறது. அதனால் அவங்க பேச்சில் நியாயம்தான் இருக்கும், அவங்க பேச்சும் மென்மையாக தான் இருக்கும், அவங்க பேச்சில் சமத்துவம் இருக்கும், பெண்களுக்கான மதிப்பு இருக்கும், மரியாதை பாதுகாக்கப்படும். அவங்களுடைய பேச்சில் பெண்கள் இழிவுபடுத்தப்பட மாட்டாங்க. அவங்க பேச்சில் பெண்கள் உயர்வாக மதிக்கப்படுவார்கள், கடவுளாக மதிக்கப்படுவார்கள். இதுதான் இப்போ நிரந்தரம். இது நிரந்தரமாக எல்லாருமே ஏற்றுப்பாங்க, நல்லா இருக்குதே. ஆண் இப்போ மக்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அமைதி தான் தேவை. இவ்வளோ பெரிய ஆடம்பரமான இயந்திர அறிவியல் உலகையே இது அழிவை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு முற்றிலும் உணரும் போது இது ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்காது, இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்கிற வரைக்கும் இது ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு போனால் தான் நமக்கு ஆரோக்கியமும் அமைதியும் பாதுகாப்பும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அப்படின்னு அவங்க உண்மையாக உணரும்போது இந்த இயந்திர அறிவியல் உலகையே விட்டுட்டு வந்துடுறாங்க. விட்டுட்டு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குடிசையில் வாழ்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. எதிர்கால தலைமுறையினர் 2020க்கு பிறகு பிறக்கக்கூடிய பிறந்த குழந்தைகள், 2023க்கு அப்புறம் 24க்கு அப்புறம் பிறந்த குழந்தைகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, குடிசையில் கூட வாழ தயாராகிட்டாங்க. இந்த இயந்திர காங்கிரீட் கட்டடம் தேவையில்லை, எனக்கு நீதி தான் தேவை. நீதியும் சமத்துவமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் எங்கே கிடைக்குமோ அதுதான் எங்களுக்கு தேவை. இந்த காங்கிரீட் கட்டடங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நீதியும் சமத்துவத்தையும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பையும் கொடுக்காது அப்படிங்கிறது கடந்த கால வரலாற்றிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுலேருந்துலாம் தீர்வு எங்கள் குடிசையில் வாழ்ந்தால் தான் இது எங்களுக்கு கிடைக்கும், சமத்துவம் எல்லாம் நிலைநாட்டப்படும். அதனால் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கால இனி பிறக்கக்கூடிய பசங்க 2023க்கு அப்புறம் 20க்கு அப்புறம் பிறக்கக்கூடிய பசங்க தலைமுறையினர் அதுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் கூட தேவையில்லை. அப்படி இருக்கும்போது ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை விட்டு கொடுக்கணும், அப்போ தான் அமைதி கிடைக்கும். அப்படிங்கும்போது அமைதி கிடைக்கும் என்றால் ஆண்கள் தங்கள் ஆதிக்க உணர்வை கூட விட்டு விடுவார்கள், பெண்கள் அதற்கு நிர்பந்திப்பார்கள். அமைதி கிடைக்குமா, உயிரை கூட விடுவாங்க. உயிரை விட்டு அந்த பிறகு அமைதி எதுக்கு, அதான் சும்மா சொன்னேன். அப்போ அமைதி கிடைக்கும் அப்படின்னா ஆண்கள் தங்களுடைய சர்வாதிகார உணர்ச்சியை கூட விட்டுருவாங்க. விட்டுத்தான் ஆகணும். நீ அமைதி வேணுமா, உனக்கு இங்கே உங்களுக்கு இது பண்ணுறாங்க என்னென்னா ஒரு நிபந்தனை விதிக்குது. இதே இயற்கை நிபந்தனை விதிக்குது என்னென்னா, ஆண்களே நீங்கள் ஆண் சர்வாதிகார உணர்வை விட்டு விடுங்கள், அடக்குமுறை பெண்கள் மீதான அடக்குமுறையை விட்டு விடுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும். இல்லை என்றால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது. உறுதியாக உங்களுக்கு அமைதி கிடைக்கவே கிடைக்காது. அப்படின்னா நாங்கள் எங்களுக்கு அமைதி கிடைச்சா போதும், நாங்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய சர்வாதிகார உணர்ச்சியை விட்டு கொடுக்குறாங்க.
பெண்கள் தங்களுடைய பெண்ணடிமைத்தனத்தை விட்டு வெளியேறுகிறார்கள். அப்போ பெண்களுக்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறாங்க, நீங்கள் உங்களை உயர்வு நிலையில் வச்சுக்கணும், நீங்கள் வந்து ஆண்கள் மதிக்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும், ஆண்கள் வந்து இழிவாக நினைக்கிற மாதிரி நீங்கள் வந்து சலுகைகளுக்கெல்லாம் ஆசைப்பட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காதீங்க. ஆண்கள் வந்து இப்போ உங்களை வந்து மோசமாக நினைக்கிறாங்க, ஏன்னா நீங்கள் வந்து வெளியில் இறங்கி பணத்து வேலையெல்லாம் போக மாட்டேங்கிறீங்க. ஆண்கள் உங்களை மதிக்காததுக்கு இது போன்ற வாழ்க்கை முறை தான் காரணம். உங்களை மதிக்கணும், அதற்கான உலகம், அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டால் தான் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அப்போ அது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எளிதானது. இயந்திர அறிவியல் உலகில் எங்களுக்கு மரியாதை கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு இது ஒரு பாதுகாப்பற்ற உலகம், கொடூரமான நரக வாழ்க்கை நிறைந்த ஒரு நரகமான ஒரு உலகம் இது. அதனால் பெண்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு மரியாதை தேவையில்ல, பாதுகாப்பு தான் தேவை, நாங்கள் வீட்டிலே இருந்துக்கிறோம், சௌகரியமாக இருக்குது வீட்டில் இருக்குது. ஆக பெண்கள் என்ன பார்க்குறாங்கன்னு, எங்களுக்கு சௌகரியமும் தேவை, சௌகரியமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் எங்களுக்கு மரியாதையும் வேணும் அப்படின்னா அது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து இயந்திர அறிவியல் உலகில் எங்களுக்கு மரியாதை கூட தேவையில்ல, வீட்டிலே நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ எங்களுக்கு அப்போ மரியாதை வேணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு தான் வரணும். சௌகரியம் வேணும், சொகுசு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இயந்திர அறிவியல் உலகிலே இருந்துக்கோங்க, உங்களுக்கு மரியாதை மட்டும் கிடைக்காது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வந்தால் தான் உங்களுக்கு வந்து மரியாதை கிடைக்கும். அங்கே சௌகரியமும் கிடைக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், குளிரடிக்கும், போர்வை ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போன போர்வை தான் யூஸ் பண்ண முடியும். அப்புறம் 100 வருஷம் கழித்து போர்வைக்கு கஷ்டப்படுவீங்க, ட்ரெஸ் அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது. பரவாயில்ல, இதெல்லாம் விட இந்த குளிரை விட மரியாதை மேலானது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அந்த மக்களோட அடிப்படை இருக்குல்ல, அஸ்துவாரம், சமத்துவம் என்கிற செங்கற்களால் கட்டப்பட்டது. சமத்துவம், நீதி, பெண்களின் ஆதிக்கம், பெண் சுதந்திரம், பெண் விடுதலை, ஆரோக்கியம், நோய்களற்ற ஒரு அடிப்படை. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையின் அடிப்படை என்னென்னா நோய்களற்ற தன்மை, அதுதான் அடிப்படை. அப்போ ஆக எல்லாவற்றையும் அடிப்படை வந்து அஸ்துவாரங்கிறது ரொம்ப சரியாக இருக்குது. அங்கே எழுப்பப்படுகிற அந்த அஸ்துவாரத்தின் மீது நீங்கள் ஒரு குடிசை கட்டினாலும் அங்கே நடக்கிற பிரச்சனைகள் அத்தனையும் அங்கே அஸ்துவாரம் ரொம்ப அருமையாக இருக்குது. அதனால் அங்கே வந்து நீங்கள் என்ன பிரச்சனையை எழுப்பினாலும் அந்த பிரச்சனையில் மென்மையான தன்மை தான் இருக்கும், அநியாயம் இருக்காது, நீதி தான் இருக்கும், ஆரோக்கியம் தான் இருக்கும், மகிழ்ச்சி தான் இருக்கும், நேர்மை தான் இருக்கும், உண்மை இருக்கும், நம்பிக்கை இருக்கும். ஏன்னா அந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் இருக்குல்ல, அது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சமத்துவம் இருக்குது, நீதி இருக்குது, அங்கே ஆரோக்கியம் இருக்குது. அதனால் அதற்கு மேல் எழுப்பப்படுகிற சம்பவங்கள், அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள், அங்கே நடக்கிற சம்பவங்கள், அங்கு பேசப்படுகிற கதைகள் எல்லாமே நியாயம் நிறைந்ததாகவும் நாகரிகமானதாகவும் நீதி நிறைந்ததாகவும் அநியாயங்கள் இல்லாததாகவும், அநியாயம்னா என்னன்னு கேட்பாங்க, அந்த மாதிரி நேர்மை நிறைந்ததாகவும் உண்மை நிறைந்ததாகவும் நம்பிக்கை நிறைந்ததாகவும் இருக்கும், பாதுகாப்பானதாகவும் இருக்கும். அதனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே டிவி மின்சாரம் எதுவுமே கிடையாது. அதனால் மக்கள் நிறைய பேசிப்புக்குவாங்க, பேசும்போது நிறைய உறவுமுறை ஏற்படும்போது நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், சம்பவங்கள் நடக்கும். அப்போ அவங்களுக்கு பேசுகிறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், வாழ்வதற்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எப்போ வாழ்வதற்கு சுவாரஸ்யமாக இருந்தால் தான் நீங்கள் பேசுகிறது வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இருக்கணும், அப்போ தான் பேசுவாங்க மக்கள். இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை, வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், மொபைல் ஃபோன், அப்புறம் தூங்குகிறோம், அப்புறம் வேலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வரோம், மொபைல் ஃபோன், வேலையிலையும் மொபைல் ஃபோன், இப்படியே சுவாரஸ்யமே இல்லை, மனித வாழ்க்கை சுவாரஸ்யமே இல்லை. பேசுகிறதுக்கு இங்கே சம்பவங்களே இல்லை, அனுபவங்களே இல்லை, பிரச்சனைகளே இல்லை, இங்கே பேசுகிறதுக்கு பிரச்சனைகளே இல்லை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அங்கே வந்து நிறைய பிரச்சனைகள், ஆனால் எல்லாமே மென்மையான பிரச்சனைகள். அங்கே வந்து அழிவு சார்ந்த பிரச்சனைகள், ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகள், நியாயங்கள் நிறைந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் நிறைந்த பிரச்சனைகள், ஆரோக்கியமான பிரச்சனைகள் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குது. தற்போதுள்ள வாழ்க்கையில் அழிவு சார்ந்த பிரச்சனைகள், அநியாயமான பிரச்சனைகள். அப்போ இது வந்து எப்படி இருக்குது? அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைங்கிறது
அதோட அடிப்படை நல்லா இருக்கிறனால அங்கே நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நல்ல விதமாக இருக்குது. அதனால் அவங்க நல்ல விதமாக அவங்களுடைய பேச்சில் அந்த நல்ல விதம் என்பது வெளிப்படுகிறது. அவங்க உறவுமுறை நல்ல விதமாக இருக்கிறது. அவர்கள் நல்ல விதமான பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள், நல்ல விதமான அனுபவங்களை சம்பாதிப்பார்கள். அவங்க வாழ்க்கையை நல்ல விதமான சுவாரஸ்யத்தை சந்திக்கிறது. அவங்களுடைய வாழ்க்கை என்பது நல்ல விதமான சுவாரஸ்யத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அவங்க நல்லா பேசுவாங்க. ஏன்னா அங்கே டிவி எதுவுமே கிடையாது. அவங்கள அவர்கள் பேசுவதை தடுக்கக்கூடிய டிவி, மொபைல் ஃபோன், கரண்ட்டு, மின்சாரம், தொழிற்சாலை, புத்தகங்கள் எதுவுமே அங்கே கிடையாது. அதனால் அவங்க நல்லா பேசுவாங்க. பேசுகிறத தவிர அவங்களுக்கு வேறு பொழுதுபோக்கு வேறு எதுவுமே இல்லை. பேசினா தான் முடியும், அவங்க வாழ்ந்தாகணும். பொழுதுபோக்கு வேறு ஏதாவது தேவை? பேசுகிறது, பாடுறது, ஆடுறது, ஓடுறது, கதை சொல்லுவாங்க. ஏன்னா பொழுதுபோக்கணும். அங்கே டிவி கிடையாது, சீரியல் பார்க்க முடியாது, தேட்டர் கிடையாது, சினிமா கிடையாது, புத்தகங்கள் கிடையாது. அவங்களுக்கு ஒரே பொழுதுபோக்கு பேச்சு தான். பேச்சில் என்ன பொழுதுபோக்கு? பாட்டு பாடுவாங்க, கதை சொல்லுவாங்க, அவங்க வாழ்க்கையில் சந்தித்த சம்பவங்களை பேசுவாங்க, பிரச்சனைகளை சொல்லுவாங்க, கவலைகளை சொல்லுவாங்க, ஏக்கங்களை சொல்லுவாங்க, கோபத்தை வெளிப்படுத்துவாங்க, பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. அவங்க வாழ்க்கை பேசுவதை நிர்பந்தப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அவங்க வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடக்கும், நிறைய பிரச்சனை. ஆனால் எல்லாம் மென்மையாக இருக்கும், எல்லாம் ஆக்கப்பூர்வமாக இருக்கும், நாகரிகமாக இருக்கும். அங்கே அடக்குமுறை இருக்காது, அநியாயங்கள் இருக்காது. ஏன்னா அவங்க வாழ்க்கையோட அஸ்துவாரமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அடித்தளம் என்பது பொது உடைமை நடைமுறையை அடித்தளமாக கொண்டது. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அவருடைய மனித வாழ்க்கையின் அடித்தளம் என்பது பொது உடைமை நடைமுறையை அடிப்படையாக கொண்டது. அனைவருமே பொதுவானவர்கள், அனைவருக்கும் கொடுக்கப்படுகிற உரிமைகள் அனைவருக்கும் போய் சேரணும். அப்புறம் அனைவருக்கும் கொடுக்கப்படுற விவசாய நிலங்கள், வாழ்வாதாரத்திற்காக கொடுக்கப்படுகிற விவசாய நிலங்கள் 8 வயசுக்கு மேலே உள்ள அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவருக்குமே 2 ஏக்கர். இப்படிப்பட்ட இந்த மாதிரியான நடைமுறைகள். அப்புறம் ஆட்சி அதிகாரம், பெண்கள் தான் ஆட்சி செய்வாங்க, ஆண்கள் அவர்களுக்கு உதவியாக இருப்பாங்க. ஆட்சி செய்கிற பெண்களுக்கு உதவியாக இருப்பது ஆண்களுடைய கடமை. இது மாதிரியான நடைமுறைகள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள், அவங்க பேசுகிற பேச்சுகளில் வன்முறைகள் இல்லாமல் நியாயமாகவும் நீதியும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பேச்சில் நீதி நிறைந்திருக்கும், நியாயங்கள் நிறைந்திருக்கும், நாகரிகம் நிறைந்திருக்கும், பாதுகாப்பு நிறைந்திருக்கும், மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். யாரும் அடிமைப்படுத்தப்படாமல், யாரும் அடக்குமுறை என்பதே அங்கே இருக்காது. அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க மக்கள். இன்றைக்கி உள்ள இயந்திர அறிவியல் உலகில் இப்போ சம்பவங்கள் எதுவுமே நடக்கலை, எல்லாருமே அமைதியாக இருக்காங்க, யாரும் யார்கிட்டையும் பழக மாட்டேங்கிறாங்க, ஏதாவது மேலோட்டமாக பேசிட்டு போயிட்டுறாங்க. அப்போது இங்கே ஒரு கலைஞர்களே உருவாக மாட்டாங்க, ஒரு கதாசிரியர் உருவாக மாட்டார். ஏன்னா கதாசிரியர் அவர் தனக்கான கதையை அவர் வாழ்க்கையிலேருந்து தான் தேர்ந்தெடுக்கணும். இங்கே தான் மக்கள் யாரையும் பேசவே மாட்டேங்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது கதாசிரியர்களுக்கு கதைகளே இங்கே பஞ்சமாயிடும், கதைகள் கிடைக்காது, என்னத்தை எழுதுறது? மக்கள் எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக போயிட்டே இருக்காங்க, யாரும் யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ அவர் எதைத்தான் எழுதுவார்? ஒரு கதாசிரியருக்கு கற்பனைக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது இங்கே. ஆக கலைகள், ஒரு பாடல் எதை பற்றி பாடுறது, எதை பற்றி இவர் பாடுவார்? எல்லாருமே தனித்தனியாக போயிட்டுருக்காங்க, எல்லோரும் கையில் மொபைல் ஃபோனோட தனித்தனியாக போயிட்டுருக்காங்க. ஆக கலைஞர்களுக்கு இங்கே கற்பனை வளம் குறைஞ்சி போச்சு. தொழிலில் தான் கற்பனை வளம் அதிகமாக இருக்குது. தொழிலில் மொபைல் ஃபோனை கண்டுபிடிக்கிறாங்க, அதை கண்டுபிடிக்கிறாங்க, இதை கண்டுபிடிக்கிறாங்க. தொழிலில் கற்பனை வளம் அதிகரிச்சிச்சு. ஆனால் வாழ்க்கை இருக்குல்ல, இந்த குடும்ப வாழ்க்கை, உறவுமுறை, தொழிலை நோக்கமாக கொள்ளாமல், பணத்தை எதிர்பார்க்காமல் பழகுகின்ற உறவுமுறையில் கற்பனை வளம் இல்லை. பணத்தை எதிர்பார்க்காமல் பழகுகின்ற நட்பு, தோழமை உறவுகள், குடும்ப உறவுகள், அங்கே கற்பனை வளமே இல்லை. ஏன்னா பேசுகிறதே இல்லை, பிரச்சனைகளே இல்லை. பிரச்சனை இருந்தால் தானே பேசுவாங்க. அப்போது ஒரு கதாசிரியருக்கு அவருக்கு அல்லது மக்கள் பேசுகிறதுக்கு என்னத்தை பேசுகிறது, அந்த கற்பனை வளம் பாதிக்கப்படுது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் சந்தித்த சம்பவங்களை கொஞ்சம் அப்படி அழகுபடுத்தி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே சம்பவங்களே இல்லையா, எதை சொல்லுவாங்க? அமைதியாயிட்டாங்க. ஆக கற்பனை வளம் பாதிக்கப்படுது, தன்னம்பிக்கை குறையுது. கற்பனை வளம் தான் படைப்புத்தன்மை. அந்த படைப்புத்தன்மை, இந்த இயற்கைக்கு நிகராக உங்களை நிற்க வைக்கிற அந்த நிலைப்பாடு தான் கலை படைப்புத்திறனை வெளிப்படுத்துகிற அந்த அணுகுமுறை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கற்பனை வளம் குறைஞ்சி போகும்போது எதை பேசுகிறது அப்படிங்கும்போது, எதை பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒன்றுமே இல்லைங்கும்போது உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும்.
எனக்கு ஏன் பேச தெரிய மாட்டேங்குது, எனக்கு ஏன் வந்து என்ன பேசுகிறதுன்னு நான் ஏன் யோசிக்கிறேன். அப்போ வந்து எல்லாருக்குமே தாழ்வு மனப்பான்மை வரும். பேச முடியலையே, பேச தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தாழ்வு மனப்பான்மை. நிறைய பேசணுங்கிற ஆசை இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு பேச தெரியலையே அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை. அது தாழ்வு மனப்பான்மை அது வந்து இப்போ எல்லாத்துக்குமே இந்த தாழ்வு மனப்பான்மை பொதுவாகிடுச்சு. அன்றைக்கி 1-2 பேருக்கு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு அந்த தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு. பெரும்பாலானவர்களுக்கு எனக்கு ஏன் பேச தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை பெரும்பாலானவர்களுக்கு வந்துருச்சு. எல்லோரும் தனித்தனியாக இருக்காங்க. பேசணும் அப்படின்னா அதற்கு அடிப்படைங்கிறது வந்து உறவுமுறை ஏற்படணும். நீங்கள் மற்றவங்ககிட்ட பழகுனா தான் இங்கே உறவுமுறை ஏற்படும். இங்கே தான் யாருமே யார்கிட்டையும் பழகிறதே கிடையாது. எல்லோரும் மொபைல் ஃபோனோட சுற்றிட்டு இருக்காங்க. பழகுனா தானே உறவுமுறை ஏற்படும். உறவுமுறை ஏற்பட்டால் பிரச்சனை ஏற்படும். பிரச்சனை ஏற்பட்டாக்கா அந்த பிரச்சனைகளை பேசுவீங்க. இங்கே உறவுமுறையே ஏற்படலையே, அடிப்படையிலேயே அதுக்கான வாய்ப்பே இல்லையே, பேசுவதற்கு இங்கே வாய்ப்பே இல்லையே. ஆக பேசாமல் இருப்பதால் ஏற்படுகிற அந்த தாழ்வு மனப்பான்மை, ஆளுமை குறைபாடு, அதுதான் ஆளுமை குறைபாடு. நீங்கள் ஆட்சி செய்வது ஆளுமை என்பது என்னன்னாக்கா பேசுகிறது தான் ஆளுமை. ஆட்சி செய்கிற வெவ்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க, ஆட்சி செய்கிறீங்க, ஆளுமை செய்கிறீர்கள். பேசி தான் நீங்கள் ஆளுமை செய்வீங்க. உங்களுக்கு பேச்சு திறன் இருந்ததுனாக்கா எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் சமாளித்து வெளியே வந்துடுவீங்க. அதுதான் ஆளுமை. இங்கே ஆளுமையே இல்லை. இப்போ அந்த பேச்சு திறமையே இல்லாதது வந்து ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறிடுச்சு. யாருமே இப்போ பேசுகிறதே இல்லை, பழகிறதே இல்லை, உறவுமுறையே இல்லை. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா பேசினாலும் பேசலைனாலும் எதுவும் நடக்க போகிறதில்ல. பேசினா அழிவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் நம்ம பேசுவோம், நோய்களை பற்றி தான் நம்ம பேசுவோம். இது நோய்களுக்கான உலகம், குற்றங்களுக்கான உலகம், அழிவுகளுக்கான உலகம். இங்கே நீங்கள் பேசிங்கன்னா அந்த பேச்சில் வந்து அழிவு, குற்றம், நோய் இதை பற்றி இதுதான் வெளிப்படும். அதனால் சாக்கடை, இந்த உலகம் ஒரு சாக்கடை. இந்த சாக்கடைக்கு அருகில் நாம் இந்த சாக்கடை உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சாக்கடையின் நாற்றம், துர்நாற்றம் வந்து கொண்டு தான் இருக்கும். நமது பேச்சிலும் சரி, நமது செயலிலும் சரி, எல்லாவற்றிலும் அந்த சாக்கடை நாற்றம் தான் வெளிப்படும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து இதை உணர போகிறாங்க. மக்கள் உணர்ந்துட்டாங்க. இந்த உலகம் வந்து சரி கிடையாதுன்னு உணர்ந்துட்டாங்க. இது மகிழ்ச்சிக்கான உலகம் கிடையாதுங்கிறத உணர்ந்துட்டாங்க. புலம்புறாங்க. யாராவது நல்ல விதமாக சொல்கிறாங்களா? அப்போல்லாம் நம்ம வந்து மோசமாக இருந்தோம். அதில் என்னென்னா இங்கே கொஞ்சம் நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கு. அது வந்து முன்னாடியை விட ஒரு வன்முறையெல்லாம் குறைஞ்சிருக்கு. அதுதான் குறைஞ்சிருக்கு. ஆனால் மகிழ்ச்சி ஒன்றும் அதிகரிக்கலை. மகிழ்ச்சி ஆரம்பிக்கவே இல்லை. மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை. முன்னாடி வந்து அநீதிகள் அதிகமானது, அடக்குமுறைகள் அதிகமாக இருந்தது. சாதி ரீதியாகவோ, நிறத்தின் அடிப்படையிலோ, அல்லது மதத்தின் அடிப்படையிலோ, அல்லது வந்து பெண்கள் ஆண் பெண் வேறுபாட்டை அடிப்படையாக கொண்டோ நிறைய அடக்குமுறைகள், அநீதிகள்லாம் அவ்வளோ மலிஞ்சு போய் கிடந்தது, பெருகி போய் கிடந்தது. இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் நம்ம இன்னும் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பிக்கலை. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு துன்பக் கடலை வந்து அதை வந்து கடப்பதற்கான எல்லையை நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அவ்வளோதானே தவிர நாம் வந்து மகிழ்ச்சியாகலாம் வாழலை. மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஆரம்பிக்க முடியாது. இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ முடியாது. இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ வந்து நிறைய பேர் பிரச்சனைகள்லேருந்து கொஞ்சம் விடுபட்டுருக்காங்க. பெண்களுக்கு வந்து படிப்பதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த சாதியெல்லாம் மறந்துட்டு வராங்க. இந்த மாதிரி ஏதோ பிரச்சனைகள் குறைந்தது போன்ற ஒரு தோற்றம் தான். தவிர இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருந்தாலே பிரச்சனை தான், குற்றம் தான், நோய் தான். அதனால் வந்து நோய்களுக்கான மருந்து தான் உங்களுக்கு நிறைய கிடைக்குது. நோய்களை கட்டுப்படுத்தி வாழலாம், நோய்களை குணப்படுத்த முடியாது. கஷ்டமாக, அவ்வளோ கஷ்டம். அது ரொம்ப போராடி தான் நோய்களை குணப்படுத்துகிற சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நோய்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ஆரம்பம்லாம் எங்கன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில். அதை தவிர இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து விடலாம், ஆரோக்கியமாக வாழ்ந்து விடலாம், பாதுகாப்பாக வாழ்ந்து விடலாம், சமத்துவமாக வாழ்ந்து விடலாம், சுயமரியாதையோடு வாழ்ந்து விடலாம் என்று கனவு கூட காணாதீங்க.